அமெரிக்க ஏகாதிபத்திய வெறியன் அந்த டொனால்டு ட்ரம்ப் இன்னைக்கு மே தினத்துக்கு வாழ்த்து தெரிவிக்கிறான். நம்ம இந்தியாவில் இருக்கக்கூடிய மோடி அந்த கேடி இன்னைக்கு மே தினத்துக்கு வாழ்த்து தெரிவிச்சிட்டு இருக்குது. அதை விட ஒரு மோசமான செயல், தமிழகத்திலே ஆட்சி செய்து கொண்டிருக்கக்கூடிய சசிகலாவுடைய பினாமி கும்பல் அந்த எடப்பாடி கைகூடி ஆட்சி, அந்த எடப்பாடி பாடியில போற ஆட்சி இன்னைக்கு மே தினத்தை வாழ்த்து தெரிவிக்கிறது மட்டுமல்லாம இன்னைக்கு தமிழகம் எங்கும் விழா கொண்டாடிட்டு இருக்கிறாங்க. சென்னையில அந்த திருச்சி கும்பல் தலைமையிலேயே கூட இன்னைக்கு மே தினம் நடந்து கொண்டிருக்கிறது. பல்வேறு திருத்தல்வாத கட்சிகள் எல்லாம் மே தினத்தை இன்றைக்கு கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள். ஆனால் மே தினம் என்பது வெறும் கொண்டாடக்கூடிய ஒரு சாங்கிய சடங்கு அல்ல தோழர்களே. மே தினம் என்பது ஒரு பாட்டாளி வர்க்க இயக்கம். இன்றைய உலகத்திலே சர்வதேச கடமை என்ன? இந்த உலக மக்களுடைய சர்வதேச எதிரியால் உலகளவிலே என்ன நடந்து கொண்டிருக்கிறது? அதை பற்றி ஒரு துல்லியமான ஆய்வையும் நிலைப்பாடையும் முன்வைக்க வேண்டும். அது மட்டுமல்ல, இந்தியாவிலே தேசிய அளவிலே இந்த இந்திய நாடு எதை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது என்பதையும் மக்கள் மத்தியிலே முன்வைக்க வேண்டும். தமிழகத்திலே நடந்து கொண்டிருக்கக்கூடிய ஆட்சி எத்தகைய ஆட்சி என்பதை பற்றி சர்வதேச தேசிய அடிப்படையிலே ஒரு தெளிவான நிலைப்பாடுகளை முன்வைப்பதுதான் ஒரு பாட்டாளி வர்க்கத்தின், ஒரு புரட்சிகர இயக்கத்தின் கடமை. அத்தகைய கடமையை நிறைவேற்றக்கூடிய வகையிலேதான் மக்கள் ஜனநாயக இளைஞர் கழகமானது தமிழகம் எங்கும் 6 இடங்களிலே பொதுக்கூட்டங்களும் பேரணிகளும் நடத்தி கொண்டிருக்கிறது. அந்த அடிப்படையிலேதான் இன்றைக்கு உங்கள் முன்னால் இந்த கூட்டம் நடந்து கொண்டிருக்கிறது. தோழர்களே, இன்றைய தினம் உலகத்தினுடைய முதலாளித்துவ நெருக்கடி ஒரு மிகப்பெரிய நெருக்கடியாக மாறிக்கொண்டிருக்கிறது. குறிப்பாக சொன்னால் 2007, 2009 துவங்கிய அந்த உலக முதலாளித்துவ பொது நெருக்கடியானது அமெரிக்காவோடு மட்டும் இல்லாமல் உலகம் தழுவிய நெருக்கடியாக இன்றைக்கு மாறி இருக்கிறது. ஒடுக்கப்பட்ட நாடுகள், வளரும் நாடுகள் என உலக இயக்கமே இன்றைக்கு நின்று கொண்டிருக்கிறது. தோழர்களே, அமெரிக்காவிலே அந்த 2007, 2009 ஏற்பட்ட நெருக்கடியானது ஒரு மிகை உற்பத்தி நெருக்கடி. நவீன தொழில்நுட்பங்களை தொழிற்சாலைகளிலும் ஆலைகளிலும் குவித்து ஏராளமான உற்பத்திகளை மலை போல் குவிப்பதும், மறுபுறம் வேலையில்லா திண்டாட்டமும் பசியும் பட்டினிகளும் நிறைந்து மக்கள் வாங்கும் சக்தி இழந்ததால் தான் இன்றைக்கு இந்த அளவுக்கு உலகம் ஒரு மிகப்பெரிய நெருக்கடியாக இருந்து கொண்டிருக்கிறது. ஐநா சபையுடைய அறிக்கை சொல்கிறது, 2016 2.2% உலக பொருளாதாரம் ஜிடிபி வீழ்ந்துவிட்டது என்று சொல்கிறது. தற்போது நடந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த 2017 ஆண்டுக்கான உலக பொருளாதாரம் என்பது 2.7% வளரும் என்று ஒரு கணித்திருக்கிறார்கள். இந்த வளர்ச்சி என்பது கூட ஏகாதிபத்திய நாடுகளில் இருந்து அல்ல, வளரக்கூடிய இந்திய நாடுகளை போன்ற வளரும் கூடிய சந்தைகளை நம்பிதான் இந்த வளர்ச்சி இருக்கிறது என்று கணித்திருக்கிறார்கள் தோழர்கள். அது மட்டுமல்ல, உலகத்தையே தன் ஒரு கொடையின் கீழ் கொண்டு வருவதற்காக அமெரிக்கா ஏகாதிபத்தியம் உலகம் முழுவதும் ஒரு மிகப்பெரிய ஆக்கிரமிப்பு யுத்தங்களை தொடுத்துக் கொண்டிருக்கிறது. ஏன் அப்படிய யுத்தங்களை தொடுக்கிறது என்று சொன்னால், 1990 ஆண்டுகளிலே 2 ஏகாதிபத்தியங்கள் முகாம்கள் இருந்தன. ஆனால் 90 ஆண்டுகளுக்கு பிறகு ரஷ்ய சமூக ஏகாதிபத்தியம், அமெரிக்க ஏகாதிபத்தியம் இருந்தது. 90 ஆண்டுகளுக்கு பிறகு ரஷ்ய சமூக ஏகாதிபத்தியம் வீழ்ந்ததற்கு பிறகு அமெரிக்க ஏகாதிபத்தியம் உலகத்தையே
ஒரு கொடையின் கீழ் கொண்டு வருவதற்காக ஒரு மிகப்பெரிய ஆக்கிரமிப்பு யுத்தத்தை நடத்திக் கொண்டிருக்கிறது தோழர்களே. அந்த அடிப்படையிலேதான் உலகத்திலே நடக்கக்கூடிய ஒவ்வொரு அடியிலும் அமெரிக்காவுடைய நலன் அடங்கியிருக்கிறது என்று எக்காலமிட்டுக் கொண்டிருக்கிறது தோழர்களே. உலகெங்கிலும் இருக்கக்கூடிய தனி வளங்களையும் கச்சா பொருள்களையும் மனித உழைப்புகளையும் ஒடுக்கப்பட்ட நாடுகளில் இருக்கக்கூடிய ஏராளமான சந்தைகளை கைப்பற்றுவதற்காக தன் உலக சாம்ராஜ்யத்தை நிறுவுவதற்காக அமெரிக்கா ஏகாதிபத்தியம் இரண்டு விதமான செயல்தந்திரங்களை பயன்படுத்துகிறது. ஒரு செயல்தந்திரம் என்னவென்று சொன்னால், தனக்கு அடங்க மறுக்கக்கூடிய நாடுகளை, தன் சொல்படி கேட்க மறுக்கக்கூடிய நாடுகளை போக்கிரி அரசு என்றும் புறக்காவல் நிலையங்கள் என்றும் பயங்கரவாதிகள், தீவிரவாதிகள், அங்கு ஜனநாயகம் இல்லை, சுதந்திரம் இல்லை என்றெல்லாம் சொல்லிக் கொண்டு பசைத்துக் கொண்டு ஒரு பொய்யான குற்றச்சாட்டை முன்வைத்து அந்த நாடுகள் மீது ஒரு ஆக்கிரமிப்பு யுத்தத்தை கொடுப்பது. உதாரணமாக சொன்னால், ஈராக்கிலே சதாம் ஹுசேனுடைய ஆட்சி ஒரு பயங்கரவாத ஆட்சி, அது ஒரு தீவிரவாத ஆட்சி. அங்கு ஜனநாயகம் இல்லை, சுதந்திரம் இல்லை என்று சொல்லி அங்கு ரசாயனம் இருக்கிறது, அநாயகம் இருக்கிறது என்றெல்லாம் ஒரு பொய்யான காரணத்தை முன்வைத்து ஈராக்கிலே ஒரு மிகப்பெரிய யுத்தத்தை நடத்தி ஈராக்குடைய ஆட்சியை ஒழித்தார்கள். சதாம் ஹுசேனுடைய ஆட்சியை ஒழித்தார்கள். அவரை தூக்கிலே விட்டார்கள். உலகமெங்கும் மக்கள் போராடினார்கள். ஈராக் மீது கை வைக்காதே, உடனடியாக வெளியேறு என்று சொன்னார்கள். அமெரிக்கா கேட்டதா? கேட்கவில்லை தோழர்களே. ஏன் அமெரிக்கா நாட்டிலே கூட சொன்னார்கள் அங்கு யுத்தம் தேவை என்று சொன்னார்கள். அன்றைக்கு இருந்த அமெரிக்க அரசு கேட்டதா? கேட்கவில்லை தோழர்களே. இந்தியா போன்ற உழைக்கின்ற நாடுகளில் கூட புரட்சிகர இயக்கங்களும் ஜனநாயக சக்திகளும் அந்த ஆக்கிரமிப்பு யுத்தத்தை உடனே நிறுத்தி என்றெல்லாம் நாம் போராட்டம் செஞ்சோம். கேட்டார்களா? யாருமே கேட்கவில்லை. இன்றைக்கு இருக்கக்கூடிய உலக ஆர்வங்கள் சொல்கிறது, உலகத்திற்கெல்லாம் ஒரே சபை ஐநா சபை என்று சொல்கிறார். இந்த ஐநா சபை சொன்னதே அமெரிக்கா கேட்டதா? கேட்கவில்லை. ஏன்? இந்த அமெரிக்க சபை யாருடைய சபை? அமெரிக்கா சபை. எவன் தன் மூலதனத்தை அதிகமாக அங்க செலுத்துகிறானோ அவனுடைய ஆதிக்கம் தான் அங்கு நிலைத்திருக்கும், நீடித்திருக்கும். அந்த அடிப்படையிலேதான் உலக மக்களுடைய போராட்டங்களை எல்லாம் தூக்கி எறிந்து விட்டு தன் சொந்த அமெரிக்க நாட்டு மக்களை எல்லாம் போராட்டங்களை எல்லாம் புறக்கணித்து விட்டு அந்த ஐநா சபையினுடைய வற்புறுத்தலை கூட தூக்கி எறிந்து விட்டு ஈராக்கிலே ஒரு ஆக்கிரமிப்பு யுத்தத்தை நடத்தினார்கள். முதலிலே நடத்திய போது என்ன சொன்னார்கள்? நாங்கள் பயங்கரவாதத்தை ஒழிப்பதாக சொன்னார்கள். பயங்கரவாதத்தை ஒழித்தார்களா? இல்லை தோழர்களே. ஈராக்கிலே கொட்டி கிடக்கக்கூடிய அந்த எண்ணெய் வயல்களை தன்னுடைய கட்டுப்பாட்டிலே கொண்டு வருவதற்காகத்தான் அப்படி ஒரு யுத்தத்தை அங்கு நடத்தினார்கள். அன்றைய மக்கள் ஜனநாயக இளைஞர் கழகம் சொன்னது, நம்மை போன்ற புரட்சிகர இயக்கங்கள் தான் சொன்னது. இன்னைக்கு அது நிரூபிக்கப்பட்டது. அதே போல ஆப்கானிஸ்தானை ஒழித்தார்கள். அதற்கு பிறகு லிபியா 30 ஆண்டுகள் ஒரு ஆட்சியை நடத்திய மம்மி கடாபியுடைய ஆட்சியை ஒழித்தது இதே அமெரிக்க ஏகாதிபத்தியம் தான். அமெரிக்காவுடைய சொல்படி கேட்டுக் கொண்டிருந்த அந்த கடாபியை தடவை கொடுத்த அமெரிக்க ஏகாதிபத்தியம் அமெரிக்காவை மிஞ்சியவுடன் அவன் பயங்கரவாதி, தீவிரவாதி என்று சொல்லி அவனை ஒழித்து கட்டியது. அதே பாணியில் தான் இன்றைக்கு ஈரான், வடகொரியா போன்ற நாடுகளை போக்கிரி அரசுகள் என்றும் புறக்காவல் நிலையங்கள் என்றும் அவர்கள் பயங்கரவாதிகள், தீவிரவாதிகள் என்று சொல்கிறது. இப்பொழுது சொல்கிறது அமெரிக்காவுக்கு ஒரு மிகப்பெரிய அச்சுறுத்தலாக வடகொரியா வந்து கொண்டிருக்கிறது. வடகொரியாவுடைய வாளை ஒட்ட நறுக்கினால்தான் நம்முடைய அமெரிக்காவுக்கு வாழ்வு இருக்கிறது என்று வெளிப்படையாக அந்த இனவரியன் ட்ரம்ப் சொல்கிறார். யாரால் அந்த நாட்டில் பயம்? யாரால் அந்த நாட்டில் நெருக்கடி? அமெரிக்கா வெறியர்கள், அமெரிக்க ஏகாதிபத்தியர்கள் உலகம் முழுவதும் ஆதிக்கம் செய்வதற்காக யுத்தம் தொடுத்துக் கொண்டிருக்கக்கூடிய அந்த ஏகாதிபத்திய பேட்டை ரவுடி தன் சொந்த நாட்டின் நலனுக்காக, அண்டை நாடுகளிலிருந்து தன்னை தற்காத்துக் கொள்வதற்காக, அந்த நாட்டிலிருந்து மக்களை பாதுகாப்பதற்காக, தங்களை வளர்த்துக் கொள்ளக்கூடிய தற்காப்புக்காக ஆயுதங்களை வைத்துக் கொள்வதற்கும் அணு ஆயுதங்களை வைத்துக் கொள்வதற்காக முயற்சி செய்யக்கூடிய அந்த வடகொரியாவை பார்த்து பயங்கரவாதி.
இப்போ ஒருத்தனை வந்து டொனால்டு ட்ரம்ப் வந்து இப்போ ஒருத்தனை வந்து ஜெனரல் ஆக்கி இருக்கிறாங்க, ராணுவ ஜெனரலா. அவன் பேரு பெனான், விக்கி பெனான். அந்த ஸ்டீவ் பெனான், அந்த அப்படிப்பட்ட ஆளுங்கெல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய பிற்போக்காளர்கள். ஒரு ஹிட்லர் எப்படிப்பட்ட ஒரு பிற்போக்காளனோ அதே மாதிரி ஒரு பிற்போக்காளன அந்த ராணுவ தளபதியா இருக்கிறான். இலங்கையில எப்படி தமிழீழ மக்களை படுகொலை செய்வதற்கு அங்க ஒருத்தனை வச்சானோ அதே மாதிரிதான் இங்கே பயன்படுத்த. அவன் சொல்றான், அந்த மெக்டொனால்டுங்கிறவன் சொல்றான், வடகொரியாவ, ஈரான, சிரியாவ நம்ம கண்டிப்பா அடக்கி வைக்கணும். ஏன் அடக்கி வைக்கணும் அப்படின்னு சொன்னா, அது நம்மை அச்சுறுத்துகிறது. அங்கு ரசாயனம் இருக்கிறது, விசவாயுகளை பயன்படுத்தி மக்களை கொன்று விட்டார்கள், ஆகவே அதை தண்டித்து தீர வேண்டும் என்று சொல்கிறது. ஆனா இன்னொருத்தன் அமெரிக்க தூதர், ஐநாக்கான தூதர் ஒருத்தன் சொல்றான், நிக்கி கோலி சொல்றான், எங்களுடைய நோக்கம் ஈரானில் இருக்கக்கூடிய அந்த ஆசாத்துடைய ஆட்சியை ஒழித்து கட்டுவது. மிக தெளிவா சொல்றான். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கதையை சொல்றான். ஆனா அந்த நிக்கி கோலி சொல்றான், எங்களுடைய நோக்கம் என்பது அந்த ஈரானில் இருக்கக்கூடிய அந்த ஆசாத்துடைய ஆட்சியை ஒழிப்பது, அங்கு ஒரு பொம்மை ஆட்சியை நிறுவுவது. இதுதான் அமெரிக்கனுடைய தந்திரம். சொல்றான், இந்த போன 6ஆம் தேதி கொரியா தீபகற்பம் இன்றைக்கு ஒரு மிகப்பெரிய யுத்த சூழலே இருந்து கொண்டிருக்கிறது. இந்த யுத்த சூழலுக்கு யார் காரணம்? அமெரிக்க ஏகாதிபத்தியம் தனக்கு அடங்க மறுக்கவில்லை என்பதற்காக எப்படியாவது வடகொரியா மீது ஒரு ஆக்கிரமிப்பு யுத்தத்தை தொடுத்து தன்னுடைய கைப்பாவைகளை உருவாக்குவதற்காக இன்னைக்கு செஞ்சுட்டு இருக்கு. வடகொரியா தெளிவா இருக்கான். அவன் இந்தியா மாதிரி, நம்ம மோடி மாதிரி அமெரிக்கனுடைய கைக்கூலி அல்ல. அவன் சொல்றான், என் நாட்டின் வளர்ச்சிக்கு, என் நாட்டின் மக்களின் பாதுகாப்புக்கு உன்னுடைய அச்சுறுத்தலுக்கெல்லாம் நான் பயந்துக்க மாட்டேன். நீ என்ன வேணா செய்டா அமெரிக்கா, ட்ரம்ப், நீ என்ன வேணா செய், நீ 2 குண்டு போடனா உன் மேல 1 குண்டு போடுனான்னு அவன் தராரா. தான் இன்னைக்கு கொரியா தீபகற்பம் ஒரு மிகப்பெரிய போர் பதட்டத்திலே இருந்து கொண்டிருக்கிறது. தோழர்களே, நம்ம டொனால்டு ட்ரம்ப் சொல்றான், நாங்க அவன் ஆட்சிக்கு வர காலத்துல சொல்றான், ஒபாமாவுடைய ஆட்சி ஒரு போர் வெறிக்கான ஆட்சி. ஒபாமா அவர்கள் உலகம் முழுவதும் யுத்தத்தை தொடுத்து அமெரிக்க மக்களை கண்டுகொள்ளாமல் விட்டுவிட்டார், அமெரிக்க மக்களை மறந்து விட்டார் என்று டொனால்டு ட்ரம்ப் பேசினார் தேர்தல் அறிக்கையில். அவர் சொல்றாரு, அமெரிக்கா இருக்கக்கூடிய மத வெறியர்களுக்கெல்லாம் நான் எதிரானவர் என்று காட்டிக்கொண்டார் அந்த ட்ரம்ப். அவர் சொல்றாரு, அங்க இருக்கிற ஒபாமா அரசு எந்த உத்தரவாதத்தை கொடுத்து மறந்ததோ அதை நான் நிறைவேற்றுவேன் என்று சொன்னார் அந்த டொனால்டு ட்ரம்ப். இன்னைக்கு என்ன செய்யறான் அந்த டொனால்டு ட்ரம்ப்? தேர்தல் வாக்குறுதியில சொன்னது ஒண்ணு, இன்னைக்கு என்ன செஞ்சிட்டு இருக்கிறான்? அமெரிக்கால ஏற்பட்ட அந்த 2007-2009 ஆண்டுக்கான அந்த முதலாளித்துவ நெருக்கடி, அமெரிக்காவிலே ஒரு மிகப்பெரிய பொருளாதார நெருக்கடி, அமெரிக்காவிலே எங்கு பார்த்தாலும் வேலையில்லா திண்டாட்டம், பசி, பட்டினி எல்லாம் சொல்றான். அமெரிக்கா மாதிரி வரணும், அதே ஒரு பிச்சைக்கார நாடா இருக்கு. இன்னைக்கு சீனா கிட்ட கையாந்து நிக்கிறான், சீனா கிட்ட கடன் வாங்கிட்டு இருக்கிறான், வட்டி கட்டிட்டு இருக்கிறான். சோழர்களே, இதுதான் இன்னைக்கு அமெரிக்காவுடைய நிலைமை. அமெரிக்கால 150 ஆண்டுகள் பழமையான லேமன் பிரதர்ஸ் போன்ற மிகப்பெரிய வங்கிகள் எல்லாம் திவால் அடைந்து விட்டது. அங்கு வீடு கட்டும் திட்டத்தின் மூலம் ஒரு மிகப்பெரிய கடனாளியாக மாறிவிட்டான். இந்த கடன்ல இருந்து எப்படி அந்த நாட்டை மீட்கிறது? அந்த பொருளாதார நெருக்கடியில இருந்து எப்படி அந்த நாட்டை மீட்கிறது? எவனும் சொல்லல. எல்லாம் அமெரிக்காவுக்கு தெரியும், அந்த அதிபர் டொனால்டு ட்ரம்புக்கு தெரியும். நாம எதை செஞ்சாலும் அங்கிருந்து மீள வழியே. ஏன் மீள வழியே இல்ல? ஏன்னா தனியார் மையம், தாராளமயம், உலகமய கொள்கைகளை செயல்படுத்துவதன் மூலம் இந்த உலகம் முதலாளித்துவ நெருக்கடியிலிருந்து மீளாது என்பது இன்றைக்கு உலக வரலாறு நிரூபித்த தோழர்களே. 1980ஆம் ஆண்டுகளிலே அமெரிக்கனுடைய அதிபர் ரீகனும் பிரிட்டானியா பிரதமர் தாட்சரும் ஒன்றிணைந்து அந்த முதலாளித்துவ நெருக்கடிக்கு தீர்வாக உலகமய கொள்கைகளை முன்வைத்தார்கள். இந்த உலகமய கொள்கைகள் உலக நெருக்கடிக்கு அருமருந்து என்று சொன்னார்கள். எதை அருமருந்து என்று சொன்னார்களோ அந்த நெருக்கடி மேலும் மேலும் ஆளப்பட்டு இன்றைக்கு அடியாளம் காண முடியாத அளவுக்கு தலை தட்டி போயிருக்கக்கூடிய சூழலிலேதான் அந்த டொனால்டு ட்ரம்ப் அந்த உலகமய கொள்கைகளை எல்லாம் கைவிடக்கூடிய நிலைமைக்கு இன்றைக்கு தள்ளப்பட்டிருக்கிறாங்க. அதான்
ஆக அமெரிக்க ஏகாதிபத்தியமானது இரண்டு கொள்கைகளில் ஒன்றான தனக்கு அடங்க மறுக்கக்கூடிய நாடுகளை, தன்னுடைய நலனுக்கு கட்டுப்படாத நாடுகளை போக்கிரி அரசுகள், புறக்கால நிலையங்கள் என்று கூறி அந்த நாடுகள் மீது ஒரு ஆக்கிரமிப்பு யுத்தத்தை நிறுவுவது. ஈராக்கை போல, ஆப்கானிஸ்தானை போல, லிபியாவை போல ஒரு பொம்மை அரசுகளை உருவாக்குவது என்ற அடிப்படையிலே தான் இன்னைக்கு இதுல வடகொரியா போன்ற அந்த தீப கர்ப்பத்திலே ஒரு மூன்றாம் உலக யுத்தத்திற்கான சூழலை உருவாக்கி கொண்டிருக்கிறார். உலகத்திலே இருக்கக்கூடிய மார்க்சிய பிற்போக்காளர்களெல்லாம் எக்காலம் விட்டுக் கொண்டிருக்கிறார்கள். இனி உலகத்திலே யுத்தம் வராது, அதீத ஏகாதிபத்தியம் உருவாகிவிட்டது, ஒரு நாட்டில் புரட்சி சாத்தியமில்லை, லெனினுடைய வரையறை பொருந்தாது என்றெல்லாம் எக்காலம் விட்டுக் கொண்டிருக்கிறார்கள். உலகத்தில் இருக்கக்கூடிய மார்க்சிய விரோதிகளும் கலைப்புவாதிகளும் பிழைப்புவாதிகளும். தேவாலயத்திலே பிரசண்டா சொன்னார், இன்றைய காலகட்டத்திற்கு லெனினியம் மார்க்சியம் பொருந்தாது, இது அதீத ஏகாதிபத்தியம் என்று சொல்லக்கூடிய காவுட்ஸ்கிவாதத்தை முன்வைத்துக் கொண்டிருக்கிறது அந்த கூட்டம். ஆனால் மார்க்சியம் என்பது ஒரு சமூக விஞ்ஞானம். மாமேதை லெனின் சொன்னார், ஏகாதிபத்தியம் என்று சொன்னார், யுத்தம் என்று பொருள் என்று சொன்னார். அன்னைக்கே சொன்னார், இன்னைக்கு இல்ல. 1917ஆம் ஆண்டுகளுக்கு முன்ன சொன்னார், ஏகாதிபத்தியம் என்று சொன்னால் யுத்தம் என்று பொருள். ஏகாதிபத்திய வளர்ச்சி என்பது ஒரு இனவின் டெவலப்மெண்ட், ஒரு சமசீரற்ற வளர்ச்சி என்று சொன்னார். சமசீரற்ற வளர்ச்சி என்பது தவிர்க்க முடியாமல் நாடுபிடிக்கும் போட்டிக்கு எட்டு செல்லும். தன் காலனிகளை விரிவாக்குவதற்கு நாடுபிடிக்கும் போட்டி தவிர்க்க முடியாது. அப்படி நாடுபிடிக்கும் போட்டிகளில் இறங்கும் பொழுது உலக யுத்தம் தவிர்க்க முடியாது என்று சொன்னார். அந்த மாமேதை லெனினுடைய வரையறை இன்றைக்கு புரிந்து கொண்டிருக்கிறது தோழர்களே. நாம் வைத்த நிலைப்பாடு இன்றைக்கு சரி. காவுட்ஸ்கி போன்ற, பிரசண்டா போன்ற அந்த கொள்கைகளை பின்பற்றக்கூடிய கலைப்புவாதிகளும் பிழைப்புவாதிகளுடைய கொள்கைகள் தான் இன்றைக்கு தோல்வி அடைந்து கொண்டிருக்கிறது. நம்முடைய லெனினுடைய வரையறையை உயர்த்தி பிடிப்போம். ஏகாதிபத்தியங்களுக்கு இடையிலே உருவாகக்கூடிய அந்த மூன்றாம் உலக யுத்தமானது ஒரு கோரமான யுத்தமாக இன்றைக்கு இருக்கும். ஏனால் ஒவ்வொரு நாடுகளும் அணு ஆயுதங்களை வைத்துக் கொண்டிருப்பதால் இந்த யுத்தம் ஒரு மோசமான யுத்தமாக மாறும். ஆக இப்படிப்பட்ட ஒரு மூன்றாம் உலக யுத்தத்தை நடத்துவதற்கு அமெரிக்க தலைமையில ஒரு அணியாகவும், சீனா, ரஷ்யா போன்ற அந்த முகாஜிதின் அமைப்பு போன்ற குழுக்கள் தனித்து இரண்டு அணியாக இன்றைக்கு நின்று கொண்டிருக்கிறார்கள். இன்றைக்கும் லெனினியம் பொருள் என்பதை உங்கள் மத்தியிலே உயர்த்தி பிடித்து இன்றைய ஆக்கிரமிப்பு யுத்தத்திற்கு எதிராக நாம் மக்கள் மத்தியிலே பிரச்சாரங்களை கட்டமைத்து இந்த மூன்றாம் உலக யுத்தத்துக்கான தயாரிப்பை செய்து கொண்டிருக்கக்கூடிய அந்த இனவெறியன் டெம்பிளுடைய ஆட்சிக்கு எதிராக நாம் போராடுவது தவிர்க்க முடியாத தோழர்களே. அதே சமயத்தில் இந்த மூன்றாம் உலக யுத்தம் மூலமானால் அந்த லெனினுடைய வரையறையை உயர்த்தி பிடித்து அந்த அநீதி யுத்தத்துக்கு எதிராக ஒரு நீதி யுத்தத்தை நடத்துவதற்கு, அந்த உலக யுத்தத்தை உள்நாட்டு யுத்தமாக மாற்றி நாம் அதிகாரத்தை கைப்பற்றக்கூடிய ஒரு மாபெரும் இயக்கத்தை கட்டியமைக்க நாம் ஒன்றுபட்டு போராடுவதுதான் ஒரு தீர்வாக அமையும் என்று உங்கள் மத்தியிலே கூறிக்கொள்கிறேன் தோழர்களே. இந்த இனவெறியன் ட்ரம்பினுடைய கொள்கை இன்னொன்னு, எவெல்லாம் தனக்கு கட்டுப்படுறானோ அப்படி கட்டுப்படக்கூடிய நாடுகளுக்கு அமெரிக்கானுடைய நடைமுறை என்பது வேற. குறிப்பா சொல்லணும்னா நம்ம இந்தியா மாதிரி தோழர்கள் முன்னால பழனி தோழர் குறிப்பிட்டார். 1990ஆம் ஆண்டுகளிலே அன்றைக்கு கடந்த 10 ஆண்டுகளாக இருக்க மன்மோகன் சிங் பிரதமராக இருந்தார். அன்றைக்கு அவர் நிதியமைச்சராக இருந்தார். சிரிக்கவே தெரியாத ஒரு மனிதர் பிரதமராக இருந்தார். தனியார் மையம், தாராள மையம், உலக மைய கொள்கைகள், அந்த காட் அமைப்பு டக்கல் திட்டம் இந்தியாவிலே அமல்படுத்தினால் 10 ஆண்டுகளிலே இந்தியா ஒரு மிகப்பெரிய வல்லரசாக மாறும். விவசாயம் ஓங்கி செழிக்கும், வேலையில்லா திண்டாட்டம் ஒழியும், பணப்புழக்கம் அதிகரிக்கும் என்று சொன்னார்கள். தனியார் மையம், தாராள மையம், உலக மையத்தை செயல்படுத்தினார். ஆனால் இன்றைக்கு 25 ஆண்டுகளாக செயல்படுத்திக் கொண்டிருக்கிறார். எது வளர்ந்தது? விவசாயம் இந்த நாட்டுடைய முதுகெலும்பு என்று சொல்கிறார்கள். இன்றைக்கு முதுகெலும்பெல்லாம் உடைக்கப்பட்டு இன்றைக்கு விவசாயிகள் நாடு முழுவதும் 4 லட்சத்துக்கு மேற்பட்ட விவசாயிகள் மரணம் அடைந்திருக்கிறார்கள். எங்கு விவசாயம் வளர்வது? விவசாயம் வளர்ந்ததா?
ஆக தனியார்மய தாராளமய உலகமய கொள்கைகளை இந்தியா மீது திணிப்பதிலே அமெரிக்க ஏகாதிபத்தியம் வெற்றி பெற்றிருக்கிறது. கடந்த காலத்திலே பலதரப்பு ஒப்பந்தங்களை எல்லாம் சீரழித்துவிட்டு இருதரப்பு ஒப்பந்தங்கள் என்ற அடிப்படையிலே இந்தியாவும் அமெரிக்காவும் செய்து கொண்ட ராணுவ ஒப்பந்தங்கள், அணுசக்தி ஒப்பந்தங்கள், பொருளாதார ஒப்பந்தங்கள், பல்வேறு ஒப்பந்தங்கள் மூலம் இன்றைக்கு இந்திய நாடு அமெரிக்காவுடைய ஒரு புதிய காரணியாக மாறிக்கொண்டிருக்க தோழர்களே. அந்த அடிப்படையிலே தான் அமெரிக்க ஏகாதிபத்தியத்தினுடைய அந்த உலக யுத்தத்திற்கான தயாரிப்புக்கு அவனுடைய போர்க்கால அந்த தேரிலே இந்திய ராணுவத்தை கட்டிவிட்டிருக்கிறார் தோழர்களே. இனி அமெரிக்க ஏகாதிபத்தியம் எங்கெல்லாம் தன்னுடைய ஆக்கிரமிப்பு யுத்தத்தை செய்கிறானோ அந்த யுத்தத்துக்கு ஆதரவாக இந்தியா போகும். அந்த அடிப்படையிலே தான் பசிபிக் திட்டம், நூற்றாண்டு திட்டம். இன்னைக்கு தென்னாசியா பிராந்தியத்திலே சீனாவுடைய ஆதிக்கத்தை கட்டுப்படுத்துவதற்கு, சீனாவை சுற்றி வளைத்து அடக்குவதற்கு அமெரிக்க ஏகாதிபத்தியம் இன்றைக்கு இந்தியாவை தன்னுடைய இளைய பங்காளியாக பயன்படுத்திக் கொண்டிருக்கிறது. இன்றைக்கு உலகத்திலேயே ஒரு மிகச்சிறந்த ஒரு நெருக்கமான ஒரு அமெரிக்கனுடைய கூட்டாளி யாருன்னு சொன்னா நம்ம கேடிதான், மோடி. நம்ம மோடி தான் மிக நெருக்கமான ஆளா இன்னைக்கு வளம் வந்து கொண்டிருக்கிறார். அந்த அடிப்படையில தான் இன்னைக்கு சீனாவை கட்டுப்படுத்தக்கூடிய வகையில இன்னைக்கு செஞ்சிருக்கிறான். அமெரிக்காவுடைய போர் கப்பல் இந்த இந்திய தீபகற்பகத்திலே இந்து மகா சமுத்திரத்திலே பயணிக்கிற போது அவனுக்கு ஆதரவா, அவனை பாதுகாப்பா அதை தாண்டி உடைத்துக்கும், அண்டை நாடுகளிலிருந்து வரவன் யார் யாரு என்னென்ன செய்யறாங்கிறத கண்காணிக்கிறதுக்கும், அமெரிக்க ஏகாதிபத்தியம் நம்மளுடைய அண்டை நாடுகள் பகுதியிலே ஒரு யுத்தம் செய்தா அந்த விமானங்களை வந்து இந்தியாவுடைய போர்த்தளங்களை நிறுத்தி இது பெட்ரோல் கொண்ட பல்வேறு ராணுவ தளவாடங்களை பொறித்துக் கொண்டு மீண்டும் பறப்பதற்கு எல்லா வகையிலும் இன்றைக்கு ஒத்துழைப்பு கொடுத்திருக்கிறது. அமெரிக்காவுக்கு மிக நெருக்கமாக இந்தியா செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது. இது ராணுவ ரீதியான பிரச்சனை. இன்னொரு புறம் அரசியல் ரீதியாக பார்த்தா இந்த பொருளாதார ஒப்பந்தங்கள் என்பது முழுக்க முழுக்க இந்திய அரசு அமெரிக்காவுடைய ஒரு முழு அடிமையாக மாறிவிட்டது. எப்படின்னு சொன்னா கடந்த காலத்துல பாத்தீங்கன்னா அமெரிக்காவுடைய, ஜெர்மனிலயோ, ஜப்பான்ல இருந்த யாரோ ஒருத்தன் நம்ம நாட்டுக்குள்ள வந்தா அவன் வந்து எந்த துறையில போதுனாலும் என்னென்ன அளவு உள்ள போதுறான் என்ன ஏதுங்கிற ஒரு தணிக்கை குழு இருந்துச்சு. இன்னைக்கு மோடி சொல்றார், உலக நாட்டில் இருக்கக்கூடிய முதலாளிகளே நீங்கள் எங்க நாட்டுக்கு வாருங்கள், உங்களுக்கான எல்லா தடைகளையும் நாங்கள் நீக்கிவிட்டோம், நீ எதெல்லாம் தடை என்று சொன்னாயோ அத்தனையும் நாங்கள் நீக்கிட்டோம், வா, இனி உன்னை எந்த பயனும் கேட்க வேண்டாம், நீ வா, நீ எவ்வளவு நேரத்துக்கு வேணா சுரங்கத்தை போட்டுக்கோ, நீ எவ்வளவு நேரம் வேணா நோண்டி எடு, நீ எவ்வளவு வேணா இந்த நாட்டை விட்டு எல்லாத்தையும் எடுத்துக்கோ, யாரும் கேட்க மாட்டான். ஏன்னு சொன்னா நான் அந்நிய மேம்பாட்டு கழகத்தை கலத்தி விட்டேன், இனி உங்களுக்கு எந்த கவலையும் இல்லை, வாங்கல் என்று கொஞ்சம் கூட வெட்கமில்லாமல் மோடி அவர்கள் இந்திய நாட்டை அந்நிய ஆதிக்கத்திற்கு, அமெரிக்க ஏகாதிபத்தியத்துக்கு திறந்து விட்டிருக்கிறார்கள் தொடர்ந்து. அந்த அடிப்படையிலே தான் நம்முடைய இந்திய ராணுவத்துறையிலே அந்நிய மூலதனத்துக்கு திறந்து விட்டிருக்கிறார்கள். கல்வி, மருத்துவம், சுகாதாரம், விவசாயம் எல்லாத்தையும் இன்னைக்கு திறந்து விட்டிருக்கிறார். அது மட்டும் இல்ல தோழர்களே, மருத்துவத்துறைகளிலே 100 விழுக்காடு மருந்து உபகரணங்கள் எல்லாத்தையும் இந்த கேடி அரசு திறந்து விட்டிருக்கிறது. அப்ப ராணுவம், விஞ்ஞானம் அனைத்தையும் இந்த நாட்டுடைய அமெரிக்காவுடைய கட்டுப்பாட்டுக்கு போயிடுச்சு. இனி ஒண்ணுமே கிடையாது, ரெண்டே தான் கையில வச்சுட்டு இருக்கிறான். ஒண்ணு வரி வசூல் செய்யறதுக்கும் அந்த அதிகாரம், இந்த ரெண்டை மட்டும் கையில வச்சுட்டு பாக்கி எல்லாத்தையும் திறந்து விட்டுருக்குது இந்த கேடி அரசு. ஆகவே அமெரிக்காவோடு செய்து கொண்ட அந்த ராணுவ, அணுசக்தி ஒப்பந்தங்கள், பொருளாதார ஒப்பந்தங்களை எதிர்த்து போராடுவது இன்னைக்கு தவிர்க்க முடியாத மாறிடுச்சு. அடுத்தபடியா பார்த்தா விவசாயம். நான் முதல்ல சொன்னேன், விவசாயங்கிறது இந்த நாட்டுடைய ஒரு முதுகு. மோடி சொன்னாரு 3 ஆண்டுகளுக்கு முன்னாடி தேர்தல் அறிக்கையில் 1933ஆம் ஆண்டு ஜெர்மனியிலே ஹிட்லர் அந்த பாராளுமன்றத்தில் பேசினார். ஹிட்லர் ஒரு மிகப்பெரிய இனவெறியன், உலகத்திலே மிகச்சிறந்த இனம் 6 இனம் என்று ஒரு இனவெறியை பேசி அங்கு ஆட்சி பிடித்த ஹிட்லர் சொன்னான், ஜெர்மனியர்களே, ஜெர்மனி நாட்டு மக்களே, எனக்கு 4 ஆண்டு இந்த அதிகாரத்தை கையிலே ஒப்படையுங்கள், ஜெர்மனியை வல்லரசாக மாற்றுகிறேன், ஜெர்மனியே பாலாரும் தேனாரும் ஓடும், பணப்புழக்கம் அதிகரிக்கும், நாடே ஒரு மிகப்பெரிய வல்லரசாக மாறும், நான் அதிகாரத்திற்கு கட்டுப்பட்டவன்,
நான் இதை செய்யவில்லை என்றால் என்னை அடித்தே கொள்ளுங்கள் என்று சொன்னான் இனவெறியன் ஹிட்லர். ஆனா என்ன செஞ்சான் வரலாறு நமக்கு தெரியும். அப்படியெல்லாம் பசப்பி பேசி வந்த அந்த ஹிட்லர் 4 லட்சத்துக்கு மேற்பட்ட மக்களை கொன்றொழித்தான் என்பது வரலாறு. அதே ஹிட்லர் பாணியிலேதான் மோடி அவர்கள் கடந்த 3 ஆண்டுக்கு முன்னால் பேசினார். காங்கிரஸ் ஆட்சி, மன்மோகன் சிங் ஆட்சி, வங்கக்கடலிலே தூக்கி எறியக்கூடிய ஆட்சி, அந்த ஆட்சியிலே இந்தியாவுடைய வேலை இல்லை, விவசாயம் ஒழித்து விட்டது, நாடே திவாலாக அடைந்து விட்டது, எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்கள், வெறும் 60 மாதம், எனக்கு 60 மாதம் ஒரு வாய்ப்பு கொடுங்கள், இந்த நாட்டை ஒரு வல்லரசாக மாற்றுகிறேன், இந்த நாட்டிலே பணப்புழக்கம் அதிகரிக்கும், விவசாயம் ஓங்கி செழிக்கும் என்று சொன்னார்கள். காங்கிரஸ் ஆட்சியிலே விவசாயிகளுக்கு மானியம் தரவில்லை, அவர்கள் உற்பத்தி பண்ணக்கூடிய பொருட்களுக்கு முறையான விலையை தரவில்லை. ஆனால் நாங்கள் ஆட்சிக்கு வந்தால், பாஜக ஆட்சிக்கு வந்தால் விவசாயிகளுக்கு 50 விழுக்காடு தருவோம் மானியம், அவர்கள் விலைக்கு அவருடைய உற்பத்திக்கு நல்ல விலை கொடுப்போம், விவசாயத்தை வாழ வைப்போம் என்று சொன்னார் மோடி அவர்கள். செய்தாரா? 3 ஆண்டுகள் ஆகிவிட்டது. செய்தாரா? இல்லை தோழர்கள். இந்த நாட்டுடைய பாரம்பரிய விவசாய முறைகளை ஒழித்து விட்டார்கள். உரம், பூச்சி, மருந்து எல்லாம் வால்சாண்டா, வால்மார்ட் போன்ற பன்னாட்டு பராசூர கம்பெனிகளுக்கு திறந்து விட்டதன் மூலம் இந்தியா முழுமைக்கும் 4 லட்சம் விவசாயிகள் தற்கொலை புரிந்து இறந்திருக்கிறார். ஏதோ தண்ணி மட்டும் காரணம் அல்ல, பல்வேறு சங்கங்களும் சில முதலாளித்துவ ஊடகங்களும் சொல்கிறது ஏதோ தண்ணினாலதான் விவசாயி செத்துட்டாங்க. தண்ணி அல்ல, தண்ணி மட்டும் அல்ல தோழர்களே. இந்திய அரசு கடந்த 25 ஆண்டுகளாக அமல்படுத்தக்கூடிய புதிய வேளாண் விவசாய கொள்கையில் தான் இந்த நாட்டுடைய விவசாயிகள் மரணத்திற்கு அடிப்படை தோழர்கள். விவசாயிகள் உற்பத்தி பண்ணக்கூடிய பொருளுக்கு இந்த அரசு முறையா விலை கொடுக்கல, விவசாயிகளுக்கு கடன் கொடுக்கல, அப்படியே மானியம் கொடுக்கல, விவசாயிகளுக்கு கடன் கொடுக்கல, மானியம் கொடுக்கல, விவசாயி உற்பத்தி பண்ண பொருளையும் இந்த அரசு விலைக்கு வாங்கல. அவன் காட்டை வித்து, வீட்டை வித்து, கொண்டாட்டி நகையெல்லாம் வித்து விவசாயம் செஞ்சான். ஆனா இந்த அரசு விலை கொடுத்து வாங்கல. மானமுள்ள விவசாயி என்ன பண்ணுவான்? கந்து வட்டி காரணம், லேவாதேவி காரணம், வட்டிக்கார வீட்டுக்கு போய் நின்று கடனை உடனே வாங்கி விவசாயம் பண்றான், வைத்து போயிடுச்சு. கந்து வட்டிக்கார சொல்றான், ஒண்ணு என் பணத்தை குடுறா, இல்லன்னா உங்க பொண்டாட்டி என் கூட அனுப்புறா, உள்ளே அனுப்புறான்னு சொல்லி தன் கணம் அந்த விவசாயி முன்னாலேயே அந்த அவனுடைய மனைவியை தூக்கி போறான். தோழர்களே, எந்த மானமுள்ள விவசாயியாவது உயிரோடு இருப்பானா? மோடி இருப்பாரு. இந்த நாட்டை பூட்டி கொடுத்துட்டு பாரத மாதாக்கு ஜே, பாரத மாதாக்கு ஜேன்னு கத்துற இந்த கூட்டம் இந்த பாரத மாதாவை அம்மனமாக்கி பன்னாட்டு கம்பெனி திறந்து விட்டு உட்கார்ந்துக்கிறான். இவங்களுக்கு வெக்கம் கிடையாது, ஆனால் விவசாயிக்கு இருக்கிறதா? இருக்கிறது தோழர்களே. ஆகவேதான் விவசாயிகள் இன்றைக்கு தற்கொலை செய்து கொண்டிருக்கிறார். ஆக விவசாயிகளுக்கு இடுபொருளும் மானியங்களும் வழங்காததன் விளைவாக அவருடைய உரம், பூச்சி மருந்துகள் எல்லாம் வால்சாண்டோ, வால்மார்ட் போன்ற பன்னாட்டு பராசுர கம்பெனிகளிடம் சென்றதன் விளைவாக இன்றைக்கு விவசாயிகள் வாழ்விலே ஒளிவில்லை. விவசாயிகளாம் தற்கொலை பண்ணி செலுத்த கடந்த 41 நாடுகளாக டெல்லியிலே விவசாயிகள் போராடினார்கள். ஐயா கண்ணு தலைமையிலே நம்ம எச்ச ராஜா இருக்கிறார் பாஜக தமிழ்நாட்டில். எச்ச ராஜாவா எச்ச ராஜாவான்னு எனக்கு தெரியும். அந்த எச்ச ராஜா சொல்றாரு, அங்க போராடுறவங்க விவசாயியே கிடையாது, அங்க விவசாயினா இருக்கிறான்னு சொல்றான். என்னடா நாடு! இந்த எச்ச ராஜாவெல்லாம் இந்த நாட்டுல நம்ம நடப்பாடு விட்டா இப்படிதான் பேசுவோம். ஐயா கண்ணு கோடீஸ்வரரு, ஐயா கண்ணு பெரிய பணக்காரரு யாரா கேட்டா? இந்த நாட்டிலே பாஜகவுடைய ஆட்சி அதிகாரத்தில் இருக்கக்கூடிய எம்எல்ஏக்களும் எம்பிக்களும் எல்லாம் கோடீஸ்வரன் தான்டா. பிச்சைக்காரன் உட்காந்துட்டு இருக்கான், எல்லாம் கோடீஸ்வரன் தான். எச்ச ராஜா, நீ போய் கேளு, ஏண்டா எம்எல்ஏ எம்பிகளும் உன் கட்சியில இருக்கிறான், அவனை பார்த்து கேளு. நம்ம நீட பணக்காரர் இருக்கிறான், நீ இவரை கேட்கிற ஐயா கண்ணு. ஐயா கண்ணு பணக்காரர் தான், ஐயா கண்ணே ஒத்துக்கிறாரு. அவரு காங்கிரஸ் கார்ல போறாரு, விமானத்துல பறக்கிறாரு, அது இல்லடா முக்கியம். எச்ச ராஜா, ஐயா கண்ணு எழுப்பக்கூடிய கேள்வி சரியா தப்பா? விவசாயிகளுக்கு உரிய நிவாரணம் அளிக்க வேண்டும், விவசாயியுடைய கடன்களை ரத்து செய்ய வேண்டும், காவிரி மேலாண்மை வாரியத்தை உடனடியாக அமைக்க வேண்டும்,
ஒற்றை தீர்ப்பாயம் அமைக்கக்கூடாது என்று குரல் கொடுக்கக்கூடிய அந்த ஐயாக்களுடைய கோரிக்கை சரியா தப்பா? வா பேசலாம், மேடைக்கு வா, வா, எங்க வேணா கூப்பிடு, வர பேசலாம், வா, நான் வரோம், வா பேசலாம். இது சரியா தப்பா? வாதம் நடப்பு. அதை விட்டுட்டு அந்த போராட்டத்தை கொச்சப்படுத்தாத. நீ மோடிக்கு முன்னால ஐயா கண்ணு தலைவன் அந்த போராட்டத்தை நாங்க ஆதரிக்கிறோம். ஆனா கர்ணம் போடுறதுனாலயோ, பல்கி அடிக்கிறதுனாலயோ, எலிக்கறி திங்கிறதுனாலயோ, பாம்பு கறி திங்கிறதுனாலயோ அதெல்லாம் மசையாது. அது குரலே கொடுக்காது. அது எல்லா மக்களையும் அடிச்சு கொண்டுட்டு இருக்கிற மிருகம் ஆட்சிக்கு நடந்து கொண்டிருக்கிறது. ஒரு மிகப்பெரிய மிருகங்களும் ஓனாய்கள் இந்த நாட்டை ஆளுகிற போது அவன் முன்னால போய் நாம அழுந்து கெஞ்சி கூத்தாடி உரிமைகளை பெற முடியாது. விவசாயிகளே, விவசாய தொழிலாளர்களே, தோழர்களே, நாம் சலுகைக்காக கையேந்துவதன் மூலம் விவசாய பிரச்சனையை தீர்க்க முடியாது. நாம் உரிமைக்காக போராட வேண்டும். உரிமை எப்பொழுதும் யாசகம் பெற முடியாது, போராடிதான் பெற முடியும். தோழர்களே, 42 நாளுடைய போராட்டத்தை செவிசாய்க்க மறுத்த அந்த மோடி கும்பலை மக்கள் ஜனநாயக இளைஞர் கழகம் வன்மையாக கண்டிக்கிறது. கோவையில ஒரு சாமியார் இருப்பாங்க, அவன் பயங்கர பித்தலாட்டக்காரன். எங்க போனாலும் நிலத்தை பிடிக்கிறான். பேர் என்ன? யோகா. ஈசா. ஒரு சாமியார் பெயருக்கெல்லாம் பேர் இந்த மோடி மதவாத இந்துத்துவ பாசிச மோடி பயங்கர ஆதரவு. டெல்லி எங்க இருக்குது, நம்ம கோவை எங்க இருக்குது, அங்கிருந்து வராரு. இந்த கேடி பறந்து வராரு. அப்படியே கண்ணு முன்னால விவசாயி போராடிட்டு இருக்கிறான். 42 நாளா விவசாயி போராடுறான். அவமானம் என்று சொல்கிறார்கள். யாருக்கு அவமானம்? இந்த நாட்டுக்கே சோறு போடக்கூடிய விவசாயிகள் பசியாலும் பட்டினியாலும் செத்து கொண்டிருக்கிறார்களா? நீங்க தான் சாகணும். முறைப்படி பார்த்தா நீங்க தான் நாட்டுக்கு சாகணும். இந்த நாட்டுடைய விவசாயிகள் செத்து கொண்டிருக்கிற போது வேடிக்கை பார்க்கக்கூடிய இந்த கோமாளி கூட்டம் விவசாயிகள் போராட்டத்தை கொச்சப்படுத்துகிறது. இந்த சாமியார் பயிர்களுக்கெல்லாம் நீ உடனடியா வர, ஏன் அந்த விவசாயிக்கு வர மாட்டேன்? இந்த எஸ் ராஜா சொல்றாரு, எல்லா நாட்டுல போய் வருவான், நாங்க வரணுமா அப்படின்னு சொல்றாரு. எங்கேயோ ஒருத்தர் மாட்டிருச்சே காரணம் காட்டி உடனே அடிச்சு போனா உடனே எப்படி வரீங்க? எப்படி அந்த இடத்துல வரீங்க? இன்னைக்கு தமிழ்நாட்டுல பெருமாள் முருகன், இந்த நாமக்கல் மாவட்டத்துல பெருமாள் முருகன் சொல்லக்கூடிய ஒருத்தர் மாதொரு பாதன் என்ற ஒரு நூலை எழுதினாரியா. அது உள்ளபடியா அவர் எழுத நூலை நான் அதுக்குள்ள போல நேரம் இல்ல. ஒரு சிறந்த நூல். அன்னைக்கு ஒரு வரடி எப்படி பிள்ளை பேக்குறான்னு அன்னைக்கு அவரு ஒரு நாவல் எழுதினார். அந்த நாவலை தடுக்கிறதுக்கு டெல்லியில இருந்து தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா பாஜக ஒண்ணு சேர்ந்து உடனே குரல் கொடுக்கிறார். அவரை நசுக்கிறார். அவர் ஒரே வார்த்தை சொல்லிட்டாரு, எழுத்தாளர் பெருமாள் முருகன் செத்து விட்டான்னு ஓடிட்டார். அதுக்கெல்லாம் நீ முக்கியத்துவம் கொடுக்கிற, இந்த நாட்டு விவசாயிக்கு கொடுக்க மாட்டியா? அவன் மனிதன் இல்லையா? ஆக இந்த ஆட்சியாளருடைய நோக்கம் என்ன? மோடி அரசினுடைய நோக்கம் என்ன? இந்த நாட்டுடைய விவசாயிகளை உயிரோடு சமாதி கட்டுவதுதான் இவருடைய நோக்கம். புதிய காலனிய கொள்கையினுடைய அடிப்படை சித்தாந்தம் என்பது விவசாயிகளை உயிரோடு சமாதி கட்டுவதுதான். அதைதான் செய்து கொண்டிருக்கிறார்கள். இது ஏதோ மோடி அவருடைய மூலையிலிருந்து உதித்ததல்ல. அமெரிக்காவில் இருக்கக்கூடிய உலக வங்கியுடைய ஆணை. உலக வங்கி சொல்கிறது, இந்திய விவசாயிகளுக்கு மானியம் தராது, இந்திய விவசாயிகளுக்கு கடன் தராது, இந்த நாட்டுக்கு விவசாயிகளிடமிருந்து பொருள்களை உற்பத்தி செய்ய வாங்காதுன்னு சொல்றான். ஒரே வார்த்தை. மாற இன்னொன்னு சொல்றான், ரேஷன் தான் எடுத்து மூடுன்றான். அதனாலதான் இப்ப ஸ்மார்ட் கார்டு திட்டம் நாமெல்லாம் பார்த்துருக்கோம். ஸ்மார்ட் கார்டு எல்லாம் அவ மோதி அடிச்சு வாங்கிட்டு இருக்கிறோம். இந்த ஸ்மார்ட் கார்டுடைய நோக்கம் ரேஷனா இழுத்து மூடல. ஆக ரேஷனை இழுத்து மூடுவது, விவசாயியுடைய இடுபொருளுக்கு நிவாரணங்கள் மானியங்கள் எல்லாம் ரத்து செய்வதன் மூலம்தான் இன்றைக்கு இந்தியா முழுவதும் விவசாயிகள் செத்துக் கொண்டிருக்கிறார். தமிழகத்திலே 142 ஆண்டுகளாக இல்லாத ஒரு மிகப்பெரிய வளர்ச்சி. 200 பேருக்கு மேல செத்துக்கிறாங்க. ஆனா நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிற அந்த மினிஸ்டர் சொல்றாரு, முதலமைச்சர் அவர் அறிக்கை சொல்றாரு, வளர்ச்சியால் யாருமே சாவலன்றாரு. என்ன வெங்காயத்துக்குள்ள நீங்க போய் டெல்லி கவர்மெண்ட் கெஞ்சுறீங்க, வறட்சி நிவாரணம் கொடு, வறட்சி நிவாரணம் கொடுன்னு இந்த சசிகலா பினாமி கும்பலுடைய கைகூலி எடப்பாடி பாடையில போற அந்த எடப்பாடி ஆட்சி போய், ஐயா மோடி எனக்கு 39,000 கோடி கொடுங்க ஏன் கேக்குற? நீங்கதான் விவசாயிகளும் சாவலிய, அவன் வறட்சியால சாவலுங்க. அம்மா ஜெயலலிதாவுக்கு செத்தா மட்டும் அவன் அம்மாக்காக செத்துட்டான், அம்மாக்காக செத்துட்டான்.
அம்மா ஊழல் செஞ்சு ஜெயிலுக்குள்ள போனா எவனெல்லாம் தமிழ்நாட்டுல செத்தானா அத்தனை பேரும் அம்மாக்காக செத்தான். ஆனா உண்மையாலுமே விவசாயி பயிரை பார்த்து கருதி கருக அவன் செத்துருக்கான். ஆனா இவன் சொல்றான் வயிற்று வலியில செத்துட்டான், நெஞ்சு வலியில செத்துட்டான், ஏதோ காரணத்துக்கு செத்துட்டான், பெண்கள் காரணத்துக்கெல்லாம் செத்துட்டாரு. வாய் கூசாம பேசிட்டு உட்காந்துருக்கிறான். இந்த தமிழக அரசு முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இத்தகைய ஒரு மோசமான கருத்தாக்கத்தை மக்கள் மத்தியிலே பரப்பிக் கொண்டிருக்கிறார் தோழர்களே. ஆகவேதான் சொல்கிறோம், இந்த புதிய வேளாண் கொள்கைகள் என்பது இந்திய நாட்டுடைய முதுகெலும்பு என்று சொல்லக்கூடிய விவசாயிகளை உயிரோடு சமாதி கட்டக்கூடிய கொள்கை. அத்தகைய புதிய வேளாண் கொள்கைக்கு எதிராக விவசாயிகளே, விவசாய தொழிலாளர்களே, நாம் ஒன்றுபட்டு போராடாமல் தனித்தனியாக போராடுவதன் மூலம் வெற்றி பெற முடியாது. நம்முடைய ஒரே இலக்கு அந்த புதிய வேளாண் கொள்கைகளை எதிர்த்து விவசாயிகளும் விவசாய தொழிலாளர்களும் மாணவர்களும் உழைக்கும் மக்களும் ஒன்றுபட்டு அந்த வேளாண் கொள்கைக்கு எதிராக போராடாமல் விவசாயிகளுக்கு வாழ்வில்லை. ஆகவே அதை எதிர்த்து போராடுவதற்கு நாம் இந்த காலகட்டத்திலே சபதம் ஏற்க வேண்டும். விவசாயத்திற்கு அடுத்தபடியாக இருப்பது தொழில்துறை. இந்த நாட்டில் இன்னைக்கு தொழில் எங்கடா இருக்குது? எல்லாம் ஒளிஞ்சு போச்சு. மோடி சொன்னாரு கருப்பு பணத்தை ஒழிக்கிறேன், குடுகுடுப்பா மாதிரி பேசினாரு. நாங்க வந்தா ஊழலை ஒழிப்போம், பயங்கரவாதத்தை ஒழிப்போம், தீவிரவாதத்தை ஒழிப்போம். நம்ம நாட்டில் இருக்கிற அத்தனை கருப்பு பணத்தையும் கொண்டு வந்து நம்ம ஒவ்வொரு இந்திய குடிமகனுக்கும் பேங்க்ல நொட்டினாரு மோடி. எப்படி போடாரு பார்த்தல மோடி? நொட்டிட்டாரு கரெக்டா. ஒவ்வொரு விவசாயிக்கும் 13 லட்சம் பேசுறாரு. நல்லா பேசுறாரு உண்மையாலுமே மோடி. அந்த மான் கி பாத் நிகழ்ச்சியை பாத்தீங்கன்னா தெரியும், நல்லா பேசுறாரு உண்மையாலுமே. ஜஹாங்கே அவரு பேசுறதெல்லாம் கேட்ட உண்மையாலுமே அப்படி இருக்குது. நல்லா பேசி நல்லா சொன்னாரு. அந்த சுவிட்சர்லாந்தில் இருக்கக்கூடிய கருப்பு பணத்தை கொண்டு வந்து ஒவ்வொரு இந்திய குடிமகனுக்கு 13 லட்சம் ரூபாய் போடுறேன்ட்டு இந்த இந்திய நாட்டு குடிமகன் இருக்கக்கூடிய 13 லட்சம் கோடியை கொண்டு வந்து பேங்க்ல கொட்டிட்டாரு மோடி. என்னடா நாட்டு இது? இந்த நாட்டுல இருக்கிற காதல பூ சுத்திட்டு இருக்கிறா மோடி அவர்களே. இந்த நாட்டு மக்களை உன்னால் ஏமாற்ற முடியாது. உன்ன மாதிரி எத்தனையோ பேர் பேசுறவங்க எல்லாம் மண்ணோட மண்ணா இருக்கிற வரலாறு உனக்கு தெரியாது. இதை விட எவ்வளவோ பேசினார்கள். லட்சியம் ஒருபடி நிச்சயம், லட்சியம் 3 படி நிச்சயம் 1 படி. அரிசி தருவன்னு நீ இல்ல அண்ணா சொன்னார் அன்றைக்கு. அந்த அண்ணா கொள்கையே நீங்க அழிந்து கொண்டிருக்கக்கூடிய காலகட்டம் மோடி அவர்களே. உன்னுடைய பம்மாத்து உன்னுடைய பேச்செல்லாம் எடுபடாது. நீ என்ன சொன்ன? இந்த நாட்டு குடிமகனுக்கு ஒவ்வொருத்தருக்கு 13 லட்சம் ரூபாய் போட்டாரு. ஒண்ணு 13 விசா போட முடியுமா உன்னால? ஒரு 13,000 கோடி அவனால முடியுமா? நான் பாக்குறேன் 13,000 ரூபாய் ஒவ்வொரு இந்திய குடிமகனுக்கு 13,000 ரூபாய் போடு. ஏன் அவ்வளவு வேணும்? நீ எங்கெங்கெல்லாம் ஆட்சி பிடிச்சிருக்கு அங்க போடியா முன்ன நாங்க பாக்குறோம். மோடி அவர்களே அங்க போடு. உன்னால முடியுமா? முடியாது. இந்த நாட்டு மக்களுக்கு நாங்கள் ஒன்று அறிவித்துக் கொள்கிறோம். அமெரிக்காவில எப்படி வங்கிகள் எல்லாம் திவால் அடைந்து அந்த நாட்டு மக்கள் மிகப்பெரிய நெருக்கடியிலே தள்ளப்பட்டிருக்கிறார்களோ அதே மாதிரி நம்முடைய இந்திய வங்கிகள், இந்த நாட்டுடைய தேசியமயக்கப்பட்ட வங்கிகள் திவால் அடைந்து விட்டது. தோழர்களே, விவசாயிகளே, சிறிய வியாபாரிகளே, திவால் அடைந்து விட்டது. அந்த திவாலை மூடி மறைப்பதற்கு தான் இந்த நாட்டில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த பணத்தையும் ஒரே நாள்ல ஒரு எதேச்சதிகாரமாக எல்லாத்துக்கும் சொல்லிக் கொண்டு பேங்க்ல போட்டார். பேங்க்ல போட்டு என்ன சொல்றாரு? எல்லாத்துக்கும் கடன் கொடுக்க போறாரு. அந்த எல்லாருன்னு சொல்றவன் யாரு? இந்த நாட்டு விவசாயா? அவனுக்கு தரல, அவன் தான் செத்துட்டு இருக்கானே. இல்ல சிறு வணிகனா? அவனுக்கு இல்ல. இல்ல படித்த மாணவர் இளைஞர்களுக்கா? அதுவும் இல்ல. இல்ல தேசிய முதலாளிக்கா? யாருக்குமே இல்ல. அப்ப நீ யாருக்கு கடன் தர போற? இந்த நாட்டிலே சாராய சாம்ராஜ்யத்தை உருவாக்குன அந்த சாராய மல்லையாக்கு கடன். அவன் 50,000 கோடி ரூபாய் தரணும். அவனுக்கு 7,000 கோடி ரூபாய் நீ தள்ளுபடி செய்யற. ஆனா இந்த நாட்டு விவசாயிகள் பசியாலும் பட்டினியாலும் செத்துட்டு இருக்கான். அவன் கடனை தள்ளுபடின்னு கேட்டா காசு இல்லைன்னு அந்த ரிசர்வ் வங்கி கவர்னர் சொல்றான். காசு இல்ல. ஏன்னா விவசாயிக்கு தர காசு இல்ல. அம்பானி, அதானி, டாடா, பிர்லா இந்த மாதிரி கும்பலுக்குலாம் எப்படா காசு கொடுக்குறீங்க? இந்த நாட்டுல எப்படி வருது? கவுண்டமணி ஒரு படத்துல சொல்றாரு, ஏன்னா எவனை கேட்டாலும் வெளிநாட்டுல இருந்து பணம் வருதுங்கிறீங்க,
ஜப்பான்ல இருந்து வருதுன்றீங்க, அமெரிக்கால இருந்து வருதுங்கிறீங்க, ஏன் இந்தியாவில பணமே இல்லையான்னு ஒரு படத்துல கேட்பாரு நோண்டமணி. அந்த மாதிரிதான் இருக்கு. இங்க பணம் இல்ல பணம் இல்லைன்னு சொல்ற அதானிக்கு எப்படா 75,000 கோடி எப்படி கொடுத்த? 75,000 கோடி யாருடைய பணம்? இந்த நாட்டில் உழைத்து உழைத்து கோலாய் சேர்ந்து கொண்டிருக்கக்கூடிய மக்களாகியோட நம்ம பணம் யார்? நமக்கே தெரியாது. எடுத்தாங்க 75,000 கோடி ரூபாய் கடன். ஆஸ்திரேலியால ஒரு இத்து போன ஒரு தொழில் நிறுவனத்தை வாங்க 30,000 கோடி ரூபாய் 3 நாள்ல சாங்ஷன் பண்ணி கொடுத்திருக்காரு நம்ம மோடி. எப்படி செஞ்சாரு? இந்த நாட்டுல விவசாயி அட படித்த மாணவன் லோனு கேட்டா தரான், லோன்னு அலைஞ்சிக்கிறான். அப்படியே அவன் வாங்கிட்டு அவன் படத்தை போடுறான், சாவறான். அங்க எத்தனையோ மாணவன் தற்கொலை பண்ணி இறந்துருக்கான். அப்ப மோடி அவர்கள் இந்த நாட்டு விவசாயிகளுக்கு கடன் தர மறுக்கிறார், சிறிய வியாபாரிகளுக்கு நடுத்தர வியாபாரிகளுக்கு தேசிய முதலாளிகளுக்கு கடன் தர மறுக்கிறார், மானியம் கிடையாது. ஆனா அம்பானி, அதானி, டாடா, பிர்லா போன்ற பன்னாட்டு நிறுவனங்களுக்கு ஆண்டுக்கு 5 லட்சம் கோடி, 1 ரூபா 2 ரூபாய் தோழர்களே, விவசாயிகளே, மாணவர்களே, பகுதி வாழ் உழைக்கும் மக்களே, 1 ரூபாய் 2 ரூபாய் இல்ல 5 லட்சம் கோடி கொட்டி கொடுக்குறாங்க அந்த நாட்டுல. இந்த ஒரு 15 ஆண்டுகள்ல மட்டும் 37,000 கோடி ரூபாய் நம்ம இந்திய நாட்டுடைய பணம் எடுத்து கொடுத்திருக்கிறாங்க. என்ன ஊக்கத்தொகையா? அவன் கடனை திருப்பி வாங்காம அவனுக்கு காசு கொடுத்தா அதுக்கு ஊக்கத்தொகை. இந்த நாட்டில் இருக்கக்கூடிய அப்ராணி தப்ராணி உழைக்கும் மக்களுக்கு எல்லாம் காசு கொடுத்தா அதுக்கு பேர் என்னவாம்? சலுகையா. இப்படி மக்களுக்கு சலுகை கொடுக்கறதுனால கஷ்டமா இருக்குது சொல்றாரு மோடி. ஏன்னா மக்களுக்கு சலுகை கொடுக்கறதுனால நெருக்கடியா? இல்ல அம்பானி, அதானி போன்ற டாடா, பிர்லாக்களுக்கு நீ கொடுக்குறிய ஒவ்வொரு பட்ஜெட்லயும் பல லட்சம் கோடி ரூபாய் துண்டு விடுது. அந்த பல லட்சம் கோடி ரூபாய் யாருக்கு போகுதுன்னு கேளு. இப்ப நான் சொன்னதான் போகுது சொல்றாரு, எல்லாத்தையும் திறந்து விடுறாரு. அந்நிய மூலதனங்கள் தான் இந்த நாட்டுக்கு பிரச்சனை. அந்நிய மூலதனம் இந்த நாட்டுக்குள்ளே குவிந்தாதான் இந்த நாடு வளரும். நம்ம மன்மோகன் சிங் அதை செய்யல, நான் வேகமா செய்ய போறேன். மன்மோகன் சிங் பயந்துகிட்டாரு, இதெல்லாம் செய்யல. ஆனா நான் அப்படி இல்ல, உலகமய தனியார் மைய தாராளமய கொள்கைகளை நான் மிக வேகமாக செயல்படுத்த போகிறேன், அதுதான் வளர்ச்சின்னு பேசுறாரு நம்ம. அது மட்டும் இல்ல, அவருக்கு பக்கத்திலேயே ஒருத்தர் உட்காந்துக்கிறார் அருண் ஜெட்லி, அவரும் சொல்றாரு உலகமய கொள்கைகளை நம்ம வேகமா செயல்படுத்துவோம். மக்களை பார்த்து சொல்றாரு, நம்மள நீ வரி கட்டலன்னு சொன்னா நான் கடுமையான நடவடிக்கை எடுப்பேன்னு சொல்றாரு மக்களுக்கு. ஆனா அம்பானி அதானிக்கலாம் என்ன சொல்றாரு? வேகமா செயல்படும். அந்நிய மூலதனங்கள் எந்த ஒரு நாட்டிலும் வந்து வளர்ந்திருக்கிறதா? ஒரு நாட்டை காட்டுங்க, ஏதோ ஒரு நாள் அந்நிய மூலதனம் வந்துச்சு இந்த நாடு வளர்ந்துருச்சு. எல்லாம் கத்துனான் பாருங்கள். நோக்கியா வந்து விட்டது. 25,000 தொழிலாளர்களுக்கு சிறுபெரும்புதூர்ல வேலைன்னு சொன்னான். நோக்கியா வந்தான், 210 ஏக்கரா நிலத்தை வாங்கினான். 1 ரூபாய் மேலையா? 1 ரூபாய்க்கு 210 ஏக்கரா நிலத்தை வாங்கினான். 5 ஆண்டுகளுக்கு வரி சலுகை, மின்சாரம் இலவசம், குடிநீர் இலவசம், மாநில அரசு வழி சலுகை, மத்திய அரசு வழி சலுகை. அது மட்டுமா? நம்ம தொழிலாளி இருக்கிறாங்க, அந்த தொழிலாளிக்கு அங்க எந்த உரிமையும் கிடையாது. அங்க தொழிற்சாலை வச்சுக்க முடியாது. 8 மணி நேரம் வேலை கிடையாது, 12 மணி நேரம் வேலை. எல்லா வகையிலையும் செஞ்சுட்டு அந்த நோக்கியா வந்தான், எல்லா சலுகையும் பெற்று. உடனே என்ன செஞ்சான்? நஷ்டம் சொல்லி ஓடிட்டான். ஓடினவன் எங்க ஓடினான்? நேரா குஜராத்துக்கு ஓடிட்டான். அதே மாதிரி பாகிஸ்தான் அந்த செல்போன் உதிரி பாகம் தயாரிக்கக்கூடிய அந்த நிறுவனமும் நஷ்டம் சொல்லி ஓடிட்டான். அப்ப அந்நிய மூலதனங்கள் இந்த நாட்டுக்குள்ள வந்து எங்கடா வேலை வாய்ப்பு உருவாக்குச்சு? ஏதோ எங்கேயா சொல்லு, எங்கேயுமே கிடையாது, எல்லாம் ஓடிட்டான். இப்ப 25,000 தொழிலாளர்கள் நடுவீதியில நின்று இருக்கிறானா, வாழ்ந்துட்டு இருக்கிறான். எங்க வந்துச்சு? அப்ப அந்நிய மூலதனங்கள் என்பது இந்த நாட்டை வாழ வைக்காது. அந்நிய மூலதனம் என்பது ஒரு பட்டாம்பூச்சி போல, ஒரு பட்டாம்பூச்சி போல அந்நிய மூலதனம். அது நேரா வரும், ஒரு மகரந்தத்துல உட்காரும், அந்த தேன் முழுக்க அந்த பூல உட்காந்து அப்படியே புரிஞ்சு சாப்பிட்டு அடுத்தது அது என்ன பண்ணும்? அடுத்தது எங்க உணவு இருந்தா அதை தேடி ஓடிடும். அதேதான் இந்த அந்நிய மூலதனம். அந்த அந்நிய மூலதனங்கள் இந்த நாட்டுக்குள்ள வரப்ப இந்த நாட்டில் இருக்கக்கூடிய கனி வளங்களை பற்றியோ இயற்கை வளங்களை பற்றியோ மனித உழைப்பை பற்றியோ இந்த நாட்டு மக்களுடைய வாழ்வாதாரங்களை பற்றியோ அதை கவலைப்படும். அதுக்கு தேவை என்ன? அந்த லாபம், அந்த லாபத்தை பெற்றுக் கொண்டு ஓடிவிடும். ஆனா மோடி சொல்றாரு, அந்நிய மூலதனங்கள் தான் இந்த நாட்டை வளர்க்கும் என்று வாய்ப்பு சொல்கிறார்கள். நாங்கள் சொல்கிறோம், அந்நிய மூலதனங்கள் இந்த நாட்டிலே வந்ததின் விளைவுதான் இன்றைக்கு வேலையில்லா திண்டாட்டம்,
பசி, பட்டினி, தற்கொலை எல்லாம் நிறைந்திருக்கிறதுக்கு காரணம் இந்த அந்நிய மூலதனங்கள் தான். ஆகவே அந்நிய மூலதனங்களுக்கு வரி சலுகைகளை கொட்டி குவிக்கக்கூடிய இந்த ஆளுவர்க்க கட்சிகளை நாம் தூக்கி எறிவதற்கு தயாராக அடுத்தது நம்ம மோடி சொல்றாரு, ஜப்பான் போனாரு, ஜெர்மன் போனாரு, பிரான்ஸ் போனாரு. நம்ம எம்ஜிஆர் மாதிரி ஒரு உலக சுற்று வாழிக்க மாட்டோம். நம்ம வரி பணத்துல நாடு ஃபுல்லா சுத்தினாரு. சுத்திட்டு என்ன சொன்னாரு, நான் இந்த நாட்டை வளர்க்க போறேன்னு சொன்னாரு. சொல்லிட்டு சொல்றாரு, ஜெர்மன்ல போய் சொல்றார், பிரான்சிலும் ஜெர்மனிலும் அங்க இருக்கக்கூடிய முதலாளித்துவ மாநாடுகளிலே பேசுறான் இந்திய நாட்டுடைய பிரதமர் என்று சொல்ல எங்களுக்கு வெக்கமா இருக்கு. பிரதமர் போய் சொல்றாரு, அங்க முதலாளிகளே நீங்கள் எங்கள் நாட்டுக்கு வாருங்கள், எங்க நாட்டை வந்து உரசி பாருங்கள், எங்க நாட்டை வந்து உரசி பாருங்கள், இங்க ஏராளமான அதிர்ஷ்டங்கள் கொட்டி கிடக்குதியா, வந்து உரசிப்பார். அப்பதான் உனக்கு என்ன வேணும், ஒரு முதலாளிக்கு என்ன வேணும், குறைஞ்ச மூலதனத்தை போடணும், அதிகமா லாபம் சம்பாதிக்கணும். உனக்கு வந்து தொழிற்சங்கம் சங்கம் எதுவுமே வச்சுக்கூடாது, 8 மணி நேரம் வேலை எதுவுமே கிடையாது. நீ வா, எங்க ஊர் உலகத்திலேயே குறைஞ்ச கூடிக்கு நல்லா தரமா வேலை செய்யக்கூடிய அடிமைகள் எங்க நாட்டில் இருக்கான், வா அப்படின்னு வெக்கமில்லாத பேசியவர் மோடி அவர். நான் மறந்து விட முடியுமா தோழர்களே? அங்க போய் பேசுறார், நீ வா வந்து இங்க உரசிப்பார் என்று சொல்றாரு. அந்த அடிப்படையில தான் இந்த மே தினம் என்பது என்ன, நம்ம தோழர் பழனி சொன்னார். 1886ஆம் ஆண்டு அந்த அமெரிக்காவுடைய சிக்காகோ நகரத்திலே 8 மணி நேர வேலை, 8 மணி நேர ஓய்வு, 8 மணி நேரம் உறக்கம் என்ற அந்த கோரிக்கையை முன்வைத்து போராடி பெற்ற உரிமை 17, 18ஆம் நூற்றாண்டிலே பெறப்பட்ட அந்த உரிமை இன்றைக்கு 21ஆம் நூற்றாண்டிலே பறி போய் கொண்டிருக்கிறது தோழர்களே. இன்னைக்கு இந்தியாவிலே 1948ஆம் ஆண்டிலே தொழில் முனைவோர் சட்டம், 1961ஆம் ஆண்டிலே இருந்த சட்டம், தொழிலாளர்களான சட்டங்கள் எல்லாம் இன்னைக்கு செல்லா காசாக மாறிவிட்டது. இனிமே 8 மணி நேரம் வேலை கிடையாது, 12 மணி நேரம் ஓட்டிங்கிற பேர 4 மணி நேரம் வேலை. அடுத்தது 100 பேர் கொண்ட ஒரு தொழிற்சாலைக்கு சங்கம் வச்சுக்கலாம். அன்னைக்கு இருந்த பழைய சட்டம், இப்ப நம்ம மோடி கொண்டு இருந்த சட்டம் 300 பேர் கொண்ட ஒரு தொழிற்சாலைக்கு சங்கம் வச்சுக்கலாம். அடுத்தது என்ன, பென்ஷன் எலிஜிபிள் கிடையாது. அடுத்தது நீ வந்து பெண்களுக்கெல்லாம் அந்த அவங்க பேரு காலத்துல அவங்களுக்கு விடுப்பு கிடையாது. கடந்த காலத்துல பெண்களுக்கு இரவு வேலை கிடையாது, இன்னைக்கு பெண்களும் இரவு வேலையில ஈடுபடுத்துறோம். என்ன கொடுமை! அவருடைய பேச்சுரிமை, எழுத்துரிமை, கருத்து சுதந்திரம், தொழிற்சங்க உரிமைகள் எல்லாத்தையும் காலிலே போட்டு மோடி அவர்கள் விரித்து விட்டார். மோடி சொல்றாரு, ஒரு 6-7 மாசத்துக்கு முன்னாடி சொன்னார், மக்களே சொல்றாரு மான் கி பாத்ல, மக்களே நீங்கள் 16 மணி நேரம் உழைக்க தயாராக இருந்தால் நான் 15 மணி நேரம் உழைக்க தயாராக. நான் பிரதமர் அல்ல, ஒரு சேவகர். யாருக்கு சேவகங்கிறதா பிரச்சனை. நீ உண்மையாலுமே சேவகன் தான், ஆனா யாருக்கு? இந்த நாட்டின் உழைக்கும் மக்களுக்கா? இந்த நாட்டிலே உழைத்து ஓராய் சேர்ந்த தொழிலாளிக்கா? இந்த நாட்டிலே இருக்கக்கூடிய கோடான கோடி விவசாய பெருங்குடிக்கா நீ சொல்ல? யாருக்கு நீ சேவகன்? ஆளு வர்க்கத்துக்கு சேவகன். அமெரிக்காவுடைய ட்ரம்பினுடைய கைக்கூலி, டாடா பிர்லா போன்ற பன்னாட்டு நிறுவனங்களுடைய கைக்கூலி. நீ அவருக்கு வேணா நீ சேவகனா இருக்கலாம், நீ ஒருபோதும் மக்களுடைய சேவகனால இருக்க முடியாது. அன்னைக்கே சொல்ற தெளிவா மான் கி பாத்ல 14 மணி நேரம் வேலை செய்யணும்னு அன்னைக்கே சொன்னாங்க. அதான் இப்ப இந்த சட்டத்தெல்லாம் மாத்திட்டார், தொழிற்சங்க உரிமையை பறிச்சு எல்லாம் செஞ்சுட்டார். அப்ப தொழிலாளருடைய நல சட்டங்கள் எல்லாம் பறிக்கப்பட்டு தொழிலாளர்களை கொத்தடிமையாக மாற்றி விட்டார்கள் தோழர்களே. 18ஆம் நூற்றாண்டிலே எழுப்பப்பட்ட அந்த கோரிக்கையை மீண்டும் எழுப்பக்கூடிய சூழலிலேதான் இன்னைக்கு இந்திய தொழிலாளி வர்க்கம் மட்டுமல்ல, உலக தொழிலாளி வர்க்கமே இன்றைக்கு நின்று கொண்டிருக்கிறது. உலகம் முழுக்கித்தான் நிலைமை, நம்ம இந்தியாவிலே நிலைமை இருக்கலாம். தொழிலாளர் நலச்சட்டங்களை எல்லாம் படித்து தொழிலாளர்களை பொருளாதார மாற்றி அவர்களுக்கு சங்கடங்களை எல்லா உரிமையும் செஞ்சுக்கிறது. அடுத்தது கல்வி, மருத்துவம், சுகாதாரம். 1966ஆம் ஆண்டு இந்தியாவிலே
கோத்தாரி கமிஷன் முன்வைச்சு இந்திய நாட்டுடைய ஒட்டுமொத்த வருமானத்திலே 6%, எவ்வளவு ரூபாய் வருதோ அவ்வளவு ரூபாய் 6% கல்விக்கு ஒதுக்க வேண்டும் என்று அந்த சட்டம் சொல்லிச்சு. 66 முடிஞ்சு இன்னைக்கு என்ன வந்துருச்சு? 2017. இன்னைக்கு கூட 2.5% மேல கல்விக்கு ஒதுக்கும். நம்மளோட துஜிபி நாடு, சின்ன நாடு இலங்கை, எப்ப பார்த்தாலும் அங்க இருக்கக்கூடிய ஈழ தமிழர்களை, அங்க இருக்கக்கூடிய புலிகளை, விடுதலை புலிகளை கொன்றொழித்த அந்த இலங்கைக்காரன் கூட கல்விக்கு நிதி அதிகமா ஒதுக்குறான். எப்ப பார்த்தாலும் பாகிஸ்தான் சண்டை போடுறான், அவங்க கூட கல்விக்கு நிதி அதிகமா ஒதுக்குறான். ஆனா இங்க நிதியே கிடையாது. எப்படா கல்வி இந்த நாட்டில் வளரும்? அதனாலதான் குலக்கல்வி முறையை பேசுறாரு. எல்லாம் நீங்க படிச்சு ஒண்ணு சிரிக்க வேணாம், எல்லாம் குலக்கல்விக்கு போ. அப்பன் செய்யற வேலை, அம்மா செஞ்சுட்டு இருக்கிற வேலை போ. பள்ளிக்கூட போனியா, அம்மா வடை சுட்டாங்களா, நீயும் வடை சுடு, போதும். இதெல்லாம் குருகுல கல்வி. இது அப்புறம் நாடு வளரும். மோடி சொல்றாரு கல்வி தர எங்கடா வளரும்? மானியம் தர மாட்டேன், ஒண்ணும் தர மாட்டேன், படிக்க மாட்டேன், யாரும் படிக்கவும் கூடாது. ஏன் இந்த அளவுக்கு ஒரு ஆளுநா சொல்றேன்னா, குருகுலம் தாழ்த்தப்பட்ட மக்கள், உழைக்கின்ற மக்கள் யாரும் படிக்க கூடாது. அதான் நீட் தேர்வு முறை. நல்லா குறிச்சுக்காங்க, சிஐடி போலீஸுக்கு நல்லா குறிச்சு நம்ம மோடி கிட்ட போய் காட்டுங்க. நீட் தேர்வு எதற்காக கொண்டு வந்தார்? இந்தியா முழுமைக்கு இருக்கக்கூடிய கிராமப்புற மாணவர்கள், ஏழை நடுத்தர மாணவர்கள்லாம் இது எவனும் படிக்க முடியாது. இந்தியில போய் பரிசு எழுதணுங்கிறார் நமக்கு மோடி. இங்கிலீஷ்ல எழுதணும், ஹிந்தியில எழுதணும். என்னடா அநியாயமா இருக்குது? எப்படி அவன் இங்க போக முடியும்? அவன் ஆரம்பத்தில இருந்து 10வது 12வது வரைக்கும் தமிழ்ல படிச்சுட்டு அங்கேயும் கூட போக முடியும்? போக முடியுமா? போக முடியாது. அப்படியே இந்த நாட்டுல படிச்சு ஒருத்தன் வந்து ஹைதராபாத் ஐடி நிறுவனம் இருக்கு போனான்னு வச்சுக்கோங்க, டெல்லி பல்கலைக்கழகத்துக்கு போனா கொண்டு போடுறாங்க. நம்ம ரோஹித் வெமுலா இந்த மாதிரி கஷ்டப்பட்டு படிச்சு முன்னுக்கு போனார். ரோஹித் வெமுலா உயிரோட விட்டுச்சா? இந்த பார்ப்பன பண்டார கூட்டம் உயிரோட விட்டுச்சா? தாழ்த்தப்பட்டவன் எதுக்குறா படிப்பு, எதுக்குறா இங்க வரீங்கன்னு சொல்லி அவனை போட்டு அரின்னு அடிச்சு பல வகையில தொல்லை கொடுத்து அவனை சாவடிச்சிருக்கு. இப்ப எங்க ஊரு சேலம் முத்துகிருஷ்ணன் மிக மிக ஏழ்மையான மாணவன். நான் பார்த்திருக்கேன் அந்த மாணவரை. நான் அந்த ஊருக்குள்ள போறப்ப அவர் சும்மா இருப்பாரு, சுத்திட்டு இருக்கிற மாதிரி இருப்பாரு பேசிக்கிட்டே. நான் அவருக்கெல்லாம் வணக்கம்லாம் வச்சிருக்கேன். அவரு என்னடா சும்மா சுத்துறாரு நினைச்சேன். ஒரு குறுகிய காலத்துல ஒரு ஆளே காணும். ஆனா அவர் இறந்ததுக்கு பிறகுதான் தெரியுது அவரு மிகப்பெரிய படிப்புக்கு நல்லா தரமா படிச்சு உயர்ந்த இடத்துக்கு போனார். விட்டுச்சாரா இந்த பண்டார கூட்டம், RSS கூட்டம், பஜ்ரங் தள், சிவசேனா, இந்த மோடி அரசு விட்டுச்சா அந்த முத்துகிருஷ்ணனை கொண்டா போச்சு. ரோஹித் வெமுலா, நம்ம இவரு முத்துகிருஷ்ணன், இந்த கொலை மட்டும்தான் இந்திய நாட்டுக்கு தெரியும், தமிழ்நாட்டுக்கு தெரியும். அதுக்கு முன்னால ஒருத்தர் செத்துருக்கார், செந்தில். அவங்க ஒரு பன்னியாண்டி குடும்பத்தை சேர்ந்தவர், பன்னி மேய்க்கிற குடும்பத்துல சேர்ந்து கஷ்டப்பட்டு படிச்சு போனார். அவர் கொண்டே போட்டாங்க. பன்னி மேய்க்கிறது எவ்வளவு பெரிய படிப்பு, பன்னி மேய்க்கிற பையன்டா இங்க வந்து சொல்லி 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 அவரை சாவடிச்சுட்டாங்க. இது யாருக்குமே தெரியாது. ஏன்? அது நிர்வாகத்துக்கும் அந்த மாணவனுக்கான பிரச்சனையா இருந்துச்சு. ஆனா ரோஹித் வெமுலா, நம்ம முத்துகிருஷ்ணன் நிர்வாகத்தை தாண்டி இந்துத்துவ பாசிச அரசுக்கும் காவி அரசுக்கும் அவங்களுக்கான போராட்டமா மாறப்ப ஆக இந்த நீட் தேர்வு முறை என்பது இந்தியா முழுவதும் இருக்கக்கூடிய கிராமப்புற நடுத்தர மக்களை நடுவீதிக்கு கொண்டு எல்லாம் ஒரே கோடு, ஒரே யூனிஃபார்ம், எல்லாம் ஒரே மாதிரியே இருக்கும். ஊனமா இருக்கிறவனுக்கும் ஒரே மாதிரி, நல்லா பலசாலியாவும் ஊனமா ஒரே மாதிரி பாக்கணும்னு நம்ம மோடி சொல்றாரு. எப்படின்னு தெரியல. அப்ப இந்த நீட் தேர்வு முறை என்பது இந்த கிராமப்புற மாணவருடைய கல்வியை பறித்து அவனை தற்குறியாக மாற்றுவது. அதான் இந்த நீட் தேர்வு முறை. இப்ப 10 நாளா போராடிக்கிறான் மருத்துவர்கள். 50% இடஒதுக்கீடு ஒழிக்கிறதுதான் பாஜகனுடைய வேலை. குஜராத்திலே கிருத்திக் பட்டேல் போராட்டம் செஞ்சாரு. எதுக்கு? ஒன்னு இடஒதுக்கீடு கூட இல்லைன்னா எவனுக்கும் கொடுக்காது. எப்படி தந்திரம் பாருங்க, ஒன்னு இடஒதுக்கீடு கூட இல்லைன்னா கொடுக்காத. இதுதான் பிரச்சனை. அப்ப கிராமப்புற மாணவருடைய கல்வியை பறிப்பது, கல்விக்கு நிதி ஒதுக்குவதை மறுப்பது, இன்னொரு புறம் படிச்சு மேல வந்து அவனை எட்டி வச்சு சொல்றது, இன்னொரு புறம் இருக்கக்கூடிய உரிமைகளை எல்லாம் படித்து
கல்வியை எட்டாக்கனியாக மாற்றுவது, கல்வியை வியாபாரமாக்குவது. அந்த வியாபாரத்தின் வெளிப்பாடுதான் கள்ளக்குறிச்சியிலே 3 பெண்கள் இறந்தார்கள். மறக்க முடியுமா? கட்டட வேலை செஞ்சாங்க, போய் படிச்ச பொண்ணுங்க பாவம். அந்த நிர்வாகம் என்னடா பண்ணீங்க? அந்த நிர்வாகத்தை இந்த நாட்டிலே 4வது ராணுவன்றீங்க, பெரிய காவல்துறைன்றீங்க, இதான் போய் கிழிச்சிக்க. இன்ன வரைக்கும் அவனை கைது பண்ணி என்ன செஞ்சீங்க? காவல்துறை என்ன செஞ்சிச்சு? காவல்துறை சொல்லி என்ன பண்றது? அங்க ஆட்சியாளர் என்ன எல்லாம் அதிகாரம் அங்கதானே, போலீஸ் அமைச்சர் அவங்க என்ன சொல்றாங்களோ அவங்க கேட்கறாங்க. என்ன கிழிச்சிச்சு இந்த ஆட்சி? பாதுகாப்பு அவனுக்கு. இந்த நாட்டில் இருக்கக்கூடிய மாணவரை அடிச்சு கொள்ளுவான், பீச குடிங்குவான். அவன் யாருக்கு இருக்கான்? பச்சை முட்டா பிச்சை முட்டா? கல்வி வள்ளல பாருங்க. இந்த நாட்டுல அன்னைக்கு இருந்த கல்வி வள்ளல எல்லாத்துக்கும் இலவசமா. இன்னைக்கு இருக்கிற வள்ளல் யாரா? திருடன், முள்ள மாதிரி, முடிச்சடிக்கு எல்லாம் உள்ளதா கல்விக்கு. எங்க ஊர்ல ஒரு சிங்கம் இருந்துச்சு, ஆனா இப்ப அது செத்துருச்சு, சொல்லி புரோஜனம் இல்ல. சேலத்து சிங்கம் வீரபாண்டியாரு, அது பள்ளிக்கூடம் நடந்துச்சுங்க, காலேஜ். எப்படி இருக்க? அது ரவுடி, அது முள்ள மாதிரி எல்லா நிலத்தையும் பறிச்சுக்கோ. ஆனா என்ன நடந்துச்சு? கல்லூரி. பாருங்க நாட்டுல பள்ளிக்கூடம் நடத்துறவங்க யாரானா திருட, முள்ள மாதிரி, முடிச்ச வைக்கு. எங்க ஊர்ல ஒரு வைசியா கல்லூரி ஒண்ணு இருக்கு, ராஜேந்திர பிரசாத், பேர் நல்லா இருக்கு, ஒரு நம்பர் 1 ரவுடி. கல்வி நடத்துறாரு. அதாண்டா நாடு. ஆனா ஊருக்குள்ள ஒரு காலத்துல ஊருக்குள்ள கல்வி இருக்கும், ஊருக்கு வெளியில சாராயம் இருக்கும். இன்னைக்கு ஊருக்குள்ள சாராயமோ, வெளியில கல்வி. என்னடா நாடு இது? இப்படிதான் இன்னைக்கு இருக்கு. ஆனா இந்த கல்வி எட்டாக்கனியா மாத்திருச்சு. அப்ப கிராமப்புற மாணவர்கள் மானியெல்லாம் ஒழிச்சுட்டான். அப்ப வள்ளல்கள்ல திருட்டு கும்பல்கள் இவங்கிட்ட தான் கல்வி இருக்கு. ஆக கல்வி என்பது இந்த நாட்டு மக்களுடைய அடிப்படை உரிமை. இந்த உரிமையை அவனுக்கு ஏசனம் கேட்க வேண்டிய அவசியம் இல்ல. எம்எல்ஏவை தேர்ந்தெடுப்பது, எம்பி தேர்ந்தெடுப்பது, பிரதமர் எதிர்க்கிறா? இந்த நாட்டு மக்களுக்கு கல்வி கொடுக்க வேண்டும், வேலை வழங்க வேண்டும், உண்ண உணவு இருக்க இடம்டா கொடுத்தீங்களா? அப்ப இந்த அரசு யாருக்கான அரசு? நமக்கான அரசு. பச்சை முடிச்சிருக்கும், பிச்சை முடிச்சிருக்கும், சுரண்ட கொள்ள கூட்டத்துக்கு காவ காக்குறா ராணுவம், போலீஸ், சட்டம். அப்ப இது யாருக்கானது? உழைக்கிறவங்களா? அதான் சொல்றாங்க, அவங்களுக்கானது இல்ல. இதுதான் உழைக்கிறாங்க. இது கல்வி. மருத்துவம் சொல்லவே வேணாம். இந்தியாவிலே உலகத்திலே எங்குமே இல்லாத ஒரு கொடுமை. நம் இந்தியா நாட்டில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு 44% பேருக்கு ஊட்டச்சத்தே இல்லையா? ரத்த சோகை. பெண்களுக்கு ஊட்டச்சத்தே கிடையாது. கர்ப்பிணி காலத்திலே பெண்கள் ஆண்டுக்கு லட்சக்கணக்கான பெண்கள் செத்துட்டு இருக்காங்க. புள்ளி விவரம் போடுது. லட்சக்கணக்கான பெண்கள், தாய்மார்கள் பேறு காலத்திலே அந்த குழந்தைய பெருக்கிறதுக்குள்ள செத்து போயிட்டு இருக்காங்க. என்னடா இந்த மருத்துவம் இந்த நாட்டுல? உலகத்துல கண்டுபிடிக்கிற அத்தனை மருந்தையும் கொண்டு வந்து நம்ம நாட்டில் இருக்கிற உழைக்கும் மக்களை சோதனை எலிகளா மாத்துறாங்க. அவங்க நாட்டுல பில்கேட்ஸ், உலகத்துக்கு பணக்கார தலைவன் பில்கேட்ஸ், அந்த கூட்டம் தாண்டா மருந்தை கண்டுபிடிச்சு இந்த நாட்டுல ஆப்பிரிக்கால இருக்கிற ஏழை மக்களுக்கும் இந்தியாவில இருக்கிற உழைக்கும் ஏழை மக்களுக்கெல்லாம் சோதனை எலிகளா மாத்திட்டு இருக்கிறான். தோழர்களே, எங்கடா மருத்துவம்? நம்ம கஸ்தூரிபாய் மருத்துவமனையில கேள்விப்பட்டிருப்பீங்க, ஒரு குழந்தை பெருக்காங்கடிச்சு செத்துச்சு. கேள்விப்பட்டீங்களா இல்லையா? ஒரு குழந்தை மருத்துவமனையில இருக்கிறப்ப பெருக்காங்கடிச்சு செத்துச்சா? ஒரு திறந்த வெளியில கர்ப்பிணி பெண்களுக்கு கருத்தட ஆபரேஷன் செஞ்சிருக்காங்க. என்னடா கொடுங்க? சாதனையா? 1 மணி நேரத்துல 40 பேர் செஞ்சு. என்னடா சாதனை? மெழுகுவர்த்தி வெளிச்சத்துல வச்சு மருத்துவம் செஞ்சுட்டு இருக்கிறார். இதை விட ஒரு கேவலம் என்னடா இருக்குது? சூப்பர் ஸ்பெஷாலிட்டின்ற என்னடா ஆச்சு? நிர்வாகம் தனியார் கொடுக்குறாங்க. அப்ப இந்த நாட்டுல மருத்துவம் யார் கையில இருக்கு? எல்லாம் தனியார் கையில இருக்கு. செத்து போன பணத்தை விஷயமா மருத்துவம் காசு வாங்குறான். காசு எல்லாம் வியாபாரம், மணி துட்டு, காசு மணி துட்டு எல்லாம் அப்படி ஆயிடுச்சு. மருத்துவம் இந்த நாட்டுல அத்தனை பேர் செஞ்சுட்டு இருக்காங்க. குழந்தைகள் 1 வயதிலிருந்து 5 வயதில் இருக்கக்கூடிய குழந்தைகள் 2 லட்சம் பேர் சாவறான் ஒரு ஆண்டுக்கு. அந்த குறிப்பிட்ட காலத்துல சாவறான். என்னடா நாடு? இந்த நாட்டுல இப்படி எல்லாம் செஞ்சுட்டு எப்படா எதிர்காலம் இருக்கும்? அதனால பச்சிளம் குழந்தைகளையே கொல்லக்கூடிய ஒரு கொலகார ஆட்சி, மத்தியிலையும் மாநிலத்தில் இருக்கக்கூடிய ஆட்சி ஒரு கொலகார ஆட்சி. பச்சிளம் குழந்தைய கொள்றான். பெண்களுக்கு ஊட்டச்சத்து கிடையாது, அங்க மருத்துவமனையில பெட்டு கிடையாது, ஒரு வெங்காயமும் கிடையாது. ஆட்சி நடத்துறான். உலகத்தார மருத்துவம். இந்த நாட்டுல எம்எல்ஏக்கு, எம்பிக்கு, பிரதமருக்கு, முதலமைச்சருக்கு நீ கொடுக்கிற மருத்துவம். இந்த நாட்டுல சட்டம் எல்லாருக்கும் சமம்.
எல்லாம் பொருள். ஒரு முதலமைச்சர் கொடுக்கிற ட்ரீட்மெண்ட் நாட்டு உழைச்சி மக்களுக்கு கொடுக்க முடியுமா? என்னடா பேசுறீங்க சத்தம் சமன்னு? அந்த மருத்துவம் எட்டாக்கடியாக மாறிவிட்டது. இன்னைக்கு மருத்துவம் தனியார் மயமானதுடைய விளைவு இந்த நாட்டில் ஏராளமான மரணங்கள் நிகழ்ந்து கொண்டது. மருத்துவமே கிடையாதுடா. ஒரு பெரிய ஹாஸ்பிட்டல் போன வாரம் ஒரு 10-20 நாளைக்கு முன்னாடி நடக்குது. ஒருத்தர் கண்ணு முன்னாடியே சாவுறாரு. ஜிஹெச்ல, சேலம் ஜிஹெச்ல ஒரே செவிலியர் 4 அறை 8 ரூம பாத்துக்கிறதுக்கு ஒரு செவிலியர். எப்படி அந்த அம்மா பாப்பாங்க? டீனுக்கு நான் புடுங்குற வேலையா? டீன் போய் பாக்கணும்ல. இந்த மருத்துவமனைக்கு ஆளு பத்துல யாருமே இல்ல, ஆள் அதிகமாக்கு, பெட்ட அதிகமாக்கு, மருத்துவர் அதிகமாக்கு சொல்லணும்பா. மருத்துவத்துக்கு நாங்க தரமாக்குறோம், வெறும் கட்டடத்தை மட்டும் கட்டுறோம். இந்த வடிவேல் சொல்றாரு பில்டிங் என்ன சொல்றாரு வடிவேலு, பில்டிங் ஸ்ட்ராங் பேஸ்மெண்ட் அப்படிதானே இருக்கு மருத்துவமனை. கட்டணம் பார்த்தா சூப்பரா இருக்கு. அப்படியே மேல உயர்த்தான்னு பாக்க வாய் திறந்துருக்கு. ஆனா உள்ள போனா மருத்துவம் இல்ல, எவனுமே இல்ல. பாவம் அந்த அம்மா. ஒரு அம்மா 10 பேர்த்த போய் 10 ரூபா எப்படா பாக்கும்? ஒருத்தர் கண்ணு முன்னால வயசு பையன் செத்துட்டான். என்ன கொடுமை! இங்க குழந்தைகளுக்கு மருத்துவம், குழந்தை மருத்துவம் செத்து போகுது. குழந்தை கர்ப்பிணி பெண்கள் இறந்து போகிறார்கள். எல்லாம் செத்துக்கிறாங்க. ஏன்? மருத்துவத்துறையை தனியார் மாற்றத்தின் விளைவு. அடுத்தது சுகாதாரம். எங்கடா சுகாதாரம்? நம்ம மோடி கிட்ட தான் போய் கேட்கணும். சுகாதாரம் சுகாதாரம் தூய்மை இந்தியா. ஐயா மோடி, எங்கயா சுகாதாரம்? வா, தூய்மை இந்தியாவை பேசுறல ஓடியா? 2 பேரும் சேர்ந்து பூவத்தை சுத்தம் பண்ணுவா. நீங்க கிளவுஸ் போட்டுப்பீங்க, புதுசா குப்பையை கொட்டிட்டு கூட்டுவீங்க. இதுதான் தூய்மை இந்தியாவா? இந்தியாவிலே 44 விழுக்காடு மக்கள் திறந்த வெளியிலே மனம் ஜனம் கழிக்கிறோம் சொல்றாங்க. எல்லாம் சுத்தமா வச்சுக்கணும். எங்களா சுத்தமா வச்சுக்கிறது? இங்க இருக்கிறதுக்கு ஊடே கிடையாதுடா. மும்பை அப்படி இந்தியா முழுக்க தங்கறதுக்கு திங்கிறதுக்கு இடமே கிடையாது. இன்னொன்னு பாருங்க கொடுமை. இந்த சுகாதாரத்துல நாம சாப்பிடுற அரிசி 1 ரூபா லோடி, அன்லோடிக்கு 5 ரூபா வரலாம். கக்கூசுக்கு 1 ரூபா கொடுத்து 2 ரூபா கொடுத்து கக்கூஸ் போலாம். இது அரிசி வாங்கிக்கலாம். ஆனா பாத்ரூமுக்கு 5 ரூபா 7 ரூபா இன்னைக்கு கூட வாங்கலாம். என்னடா சுகாதாரம் இருக்குது? 5 ரூபா கொடுத்து அதுக்குள்ள போக முடியுமா? என்ன சுகாதாரம்? விளம்பரத்தை பாருங்க நீங்க டிவில. என்னடா விளம்பரம்? அண்ணாச்சி கம்ப்யூட்டர் எல்லாமே வச்சிருப்பாரு. அங்க போய் வைக்குது, இங்க போய் என்ன இந்த நாட்டிலே சுகாதாரம் கிழிக்குது. மோடி அவர்களை நான் பாத்தீங்கன்னா இங்க தமிழ்நாட்டில் இருக்கிற ஆட்சியாளர்கள் சுகாதார அமைச்சர் யாரு? பாஸ்கரா, விஜய் பாஸ்கர். எல்லாம் திருட்டு கும்பல். என்னையா இருக்குது? ரூபல்லா அத போட்டேன் இதை போட்டேன்னு சொல்றான். ஒரு மக்களுக்கு ஒரு விளக்கம் கொடுக்க யோகி இருக்குது அவங்களுக்கு எல்லாம். சரி, அம்மா செத்து போனதுக்கே விளக்கம் கொடுக்க யோகி இல்ல. உங்க அம்மா செத்து போனதுக்கே நீங்க விளக்கம் தர மாட்டீங்க, மக்களுக்கு போய் தருவீங்களா? விஜய் பாஸ்கர் தருவாரா? அப்படிதான் இருக்கும். ஆக இந்த மருத்துவம் இப்படிதான், சுகாதாரம் இந்த அளவுக்கு தான் இருக்கு. ஆக தூய்மை இந்தியா பேசுவதில் பிரயோஜனம் இல்லை. இந்த நாட்டுல வாழ வழி இல்லை. எங்க ஊருக்கு வந்துவா ஒரு டெல்லியில இருந்து ஒரு அதிகாரி வந்துட்டான். உடனே பெரிய பேனர் அந்த சுடுகாடெல்லாம் சுத்தம் பண்ணிட்டான். எவனும் சுடுகாட்டுக்கு போகலன்னு பாதுகாப்புக்கு 2 போலீஸ் பண்ணிட்டான். எவனும் சுடுகாட்டுக்கு காட்டு பக்கம் போகக்கூடாது, மழை ஜனம் பிடிக்க போகக்கூடாதான். துப்புரவு தொழிலாளர்கள் அங்க போட்டான். என்னடா கேடு! அவன் போனதுக்கு அப்புறம் ஒரு மடி எல்லாம் நடக்கும். இது வெறும் சொல்லில் செயல்படுத்துவதல்ல தூய்மை இந்தியா. இந்த நாட்டிலே ஒண்ணுமே இல்ல, சுகாதாரம் எதுவுமே இல்லை. ஆனா சுகாதாரத்துக்கு ஒதுக்கக்கூடிய நிதிகள் எல்லாம் பன்னாட்டு கம்பெனிகளுக்கும் பகாசார நிறுவனங்களுக்கும் வழங்குவதை விட சுகாதாரம் இல்லையா? அப்ப கல்வி, மருத்துவம், சுகாதாரம் இதற்கு ஒதுக்கக்கூடிய அனைத்து நிதிகளின் வெற்றியின் விளைவாக, வியாபாரமாக்கியதின் விளைவாக நெருக்கடி இந்த நாட்டுக்கு. இந்த நாட்டுக்கு அதுதான் நெருக்கடி. அடுத்தது எல்லாம் வந்துருச்சு இந்த நாட்டுக்கு. உலகம் முழுவதும் நெருக்கடி, உலகம் ஃபுல்லாவும் நெருக்கடி, இந்தியாவுடைய உலக நெருக்கடி இந்தியாவை பாதிக்காது. அருண்ஜேட்லி சொன்னார். அதுக்கு முன்னால மன்மோகன் சொன்னாரு, அப்ப சிதம்பரமும் சொன்னாரு, இப்ப மோடி சொல்றாரு உலக பொருளாதார நெருக்கடி இந்தியாவை பாதிக்காது. அதெல்லாம் நாங்க பாத்துக்கணும்னு சொன்னாரு. இப்ப சொல்றோம் உலக பொருளாதாரம் இந்தியாவை பாதித்து நாங்களும் சொன்னோம். உலக பொருளாதார நெருக்கடி இந்தியாவை பாதிக்குதுன்னா ஏன்டா காரணம்?
தனியார் மையம், தாராள மையம், உலக மையம் காரணம். இதுதான் காரணம். நான் முன்னால சொன்னேன், இந்த நாட்டுடைய ராணுவத்துறை, இந்த நாட்டில் இருக்கக்கூடிய பொதுத்துறை நிறுவனங்கள், இந்த சேலத்துல உருக்கால எல்லாத்தையும் விட்டுட்டான். இந்த நாட்டில் இருக்கக்கூடிய பொதுத்துறை நிறுவனங்கள், விவசாயத்துறை, கல்வி, மருத்துவம், சுகாதாரம், எல்லா பன்னாட்டு கம்பெனிக்கு வேட்டைக்கார மாதிரி நாடே ஒழுங்கிருக்கிறார். ஏன்? இதுக்கெல்லாம் என்ன அடிப்படை காரணம்? வள்ளுவர் சொன்னார், நோய் நாடி நோய் முதல் நாடி அதிகரிக்கும் வாய் நாடி வாய்ப்பு செய்ய. ஒரு நோய்க்கான காரண காரியங்களை கண்டறிந்து அந்த நோய்க்கு என்ன செய்யணும்? மருந்து கொடுக்கணும். நோய் நாடி மேலோட்டமா பார்க்கற நோய் நாடி, நோய் முதல் நாடி. ஒரு நோயை பார்க்கறது அதனுடைய முதல் நாடி எது? தான் சொல்லுச்சு. அதான் மக்கள் ஜனநாயக இளைஞர் கழகம் சொல்கிறது, இந்தியாவில் இருக்கக்கூடிய விவசாயிகளும், தொழிலாளர்களும், படித்த மாணவர்களும், இளைஞர்களும் அல்லோலப்பட்டுக் கொண்டிருக்கிறது. விவசாயிகளும் தற்கொலைக்கு பணம் வீக்காகி இன்னைக்கு நெருக்கடியாகி எல்லாத்துக்கும் காரணம் இந்த தனியார் மையம், தாராள மையம், உலக மையம் கொள்கைதான் காரணம். இந்த கொள்கைகள் தான் இந்தியாவை புதை சீட்டில் ஒழித்து விட்டது. இனி வளர்ச்சியே கிடையாதா? எப்பெருமா வளர்ச்சி? இந்த முதலாளித்துவத்தை தூக்கெறிந்து அந்த இடத்துல ஒரு சோசியலிச பொருளாதாரத்தை கட்டியமைப்பதுதான் வளர்ச்சி. வேற எந்த வளர்ச்சி இந்த நாட்டிலே? அப்ப தனியார் மையம், தாராள மையம், உலக மையத்தை செயல்படுத்தினா இந்த நாடு வளரும், மாறும், பணப்புழக்கம் அதிகரிக்கும். எங்கடா புழக்கம் வந்துச்சு? 500 1000 ஒழிச்சுட்ட. நம்ம சவுந்தரராஜன் தமிழிசை பேர்ல தான் தமிழ் இருக்கு, பேசுறதெல்லாம் ஹிந்தி சமஸ்கிருதம். என்னடா நாடு பேர் மட்டும் தமிழிசை, ஆனா அங்க பேசுறது ஹிந்தி சமஸ்கிருதம் பேசிட்டு இருக்காங்க. 500 1000 வந்து சொன்னாங்க, கருப்பு பணம் ஒழுங்கிருச்சு. எங்கடா ஒழுங்கிச்சு? ஒழுங்கிச்சா? இந்த கடைக்காரன் கேக்குற ஒழுங்கிச்சா? வியாபாரமே கிடையாது. 500 1000 உயர் மதிப்பு நோட்டை ஒழிச்சுட்டேன். ஏன்? அதுக்கு ஒரு காரணம் இருக்குது. வால்மார்ட், அமெரிக்காவில் இருக்கக்கூடிய வால்மார்ட் இந்த நாட்டுக்கு வரணும். இந்த நாட்டில் இருக்கக்கூடிய 4 கோடி சிறுவணியத்தை ஒழிக்கணும். அந்த சிறுவணியத்தில் வேலை செய்யக்கூடிய தொழிலாளர்களை ஒழிக்கணும். 125 கோடி ரூபாய் லஞ்சம் கொடுத்து வந்தாயா அமெரிக்கா? அப்ப கூட ஒழிக்க முடியல. இப்ப மோடி போட்டாரே ஒரு வேஷம், கிரெடிட் கார்டு, டெபிட் கார்டு. இந்த நாட்டில் மின்சாரமே கிடையாது. 2 லட்சம் கிராமங்களுக்கு மின்சாரமே கிடையாது. ஏடிஎம் என்னன்னே தெரியாது இந்த நாட்டுல. உண்மையா பச்சையா சொன்ன, நான் கூட எங்க அம்மா சம்பளத்தை எடுக்க இந்த 3 மாசத்துல தான் கத்துக்கிட்டேன் உண்மையாலுமே. ஆக ஏடிஎம் என்னன்னே தெரியாது இந்த நாட்டுல. மின்சாரத்தை கண்ணிலே பார்க்காத இந்த நாட்டுல டெபிட் கார்டு, கிரெடிட் கார்டை பத்தி மோடி பேசுறாரு. என்னடா டீ ஆத்துன? நீ டீ ஆத்துன மோடி வேற. இப்ப இந்த நாட்டையே ஆட்சி கொடுக்குற யாருக்கு? வெளிநாட்டுக்கு இருக்கிற. அப்ப நான் டீயாத்துன்னு சொல்லி இன்னும் ஏமாத்தாங்க. அப்ப 500 1000 ஒழிப்பு திட்டம் யாருக்கானது? அப்ப இந்த 500 1000 ஒழிப்பது மூலம் தீவிரவாதம் ஒழிஞ்சிருச்சா? கேட்கிற மோடியாளர். பயங்கரவாதம் ஒழிஞ்சிருச்சா? கருப்பு பணம் ஒழிஞ்சிருச்சா? ஒழிஞ்சிச்சு. ஒழிக்க முடியுமா? ஒண்ணும் குடும்ப முடியாது. அந்த பணத்தை எல்லாம் போய் சுவிட்சர்லாந்து எடுத்துட்டு வருவியா? நீ சொல்ற அந்த நாட்டு சட்டத்துக்கு உட்பட்டு நாங்க நடக்கணும். அப்ப சுவிட்சர்லாந்துடைய சட்ட திட்டத்துக்கு உட்பட்டு நீ அடங்கிருப்ப. அந்த லிஸ்ட் கையில வச்சுக்கிற, நீதிமன்றம் கையில இருக்குது. ஒரு சில நீதிபதி நல்லா தீர்ப்பு சொல்றாங்க, வரவேற்க வேண்டியதுதான். ஒரு சிலர் குமராசாமி மாதிரி நான் என்ன பண்றது, குமராசாமி மாதிரி பல பேர் இருக்கிறாங்க இந்த நாட்டுல நீதிமான்கள். ஒரு சிலர் நம்ம குன்கா சல்யூட் போடலாம், ஒரு சிலர் நம்ம குன்கா மாதிரி இருக்கிறாங்க, வரவேற்கிறோம். நியாயத்தை நாம என்னைக்குமே வரவேற்போம். அது யாரா இருந்தா என்ன, ஆளு வர்க்கங்களே கூட ஒரு நியாயவாதிகளை வரவேற்போம். சாதாரண மக்கள் கூட பிற்பாக தான் எதிர்ப்போம். இதுல போய் என்ன இருக்கு? நாயில அல்சஸ் நாயினா இல்ல, அது காப்பர் மீன், எல்லா நாய் தான். அதுல எங்களுக்கு ஒண்ணும் கவலை இல்லை. அப்ப அது அந்த நாட்டுடைய விவகாரம், அதுல தலைய முடியாதுன்னு சொல்லி ஒரு நீதிமன்றம் சொன்னா எதுக்குல அந்த நாட்டுல நீதிமன்றம்? எதுக்கு இந்த நாட்டிலே சட்டம்? என்னத்துக்கு சட்டம்? கரும்பு பணம் அங்க வச்சுக்கிட்டு சேகரிச்சு அங்க ஒருத்த நாம 500 ரூபாய்க்கும் 1000 ரூபாய்க்கும் அல்லாடிட்டு இருக்கிறப்ப அங்க ஒருத்த கர்நாடகால கல்யாணம் 500 கோடி ரூபாய். அது 500 ரூபாய் நோட்டு இல்லைங்க, 2000 ரூபாய்க்கு எப்பறம் அவனுக்கு வந்துச்சு. நாம தீவுல 2000 ரூபாய்க்கு எடுக்கிற ஊட்டி வந்துச்சு. அப்ப மோடியினுடைய இந்த கருப்பு பண ஒழிப்பு நாடகம் என்பது இந்த நாட்டில் இருக்கின்ற முதலாளிகளை பாதுகாப்பது, கழக முதலாளிகளை, நில உடைமையாளர்களை பாதுகாப்பதற்கு தான் ஒழிய இந்த மக்களை பாதுகாப்பதற்கானது அல்ல. இந்த நாட்டிலே ஊழல் ஒழிய வேண்டுமானால்
இந்த பாராளுமன்ற ஆட்சியை ஒழிக்க வேண்டும். ஊழலுடைய ஊற்றுக்கண் இந்த பாராளுமன்ற ஆட்சி முறை. இந்த பாராளுமன்ற ஆட்சி முறையிலே அமல்படுத்தக்கூடிய தனியார் மயம், தாராளமயம், உலகமயம் கொள்கைகள், இதை ஒழிக்காம ஊழலை ஒழிக்க முடியாது. ஐயா மோடி அவர்களே ஒழிக்கவே முடியாது. ஆக தனியார் மயம், தாராளமயம், உலகமய கொள்கைகள் தான் உலக நாட்டுக்கு வந்த நெருக்கடிக்கும் காரணம், ஒடுக்கப்பட்ட நாடுகளுக்கும் நெருக்கடிக்கு காரணம், இந்தியாவுக்கும் காரணம், தமிழகத்துக்கும் காரணம். ஏன் அமெரிக்கா ஏகாதிபத்திய உலக ஆதிக்கத்தை நிலைநாட்டக்கூடிய அமெரிக்காவே நெருக்கடி அதான் காப்பு கொள்கையை பேசுறான். அப்ப தனியார் மய, தாராளமய கொள்கையை எதிர்த்து நான் போராடுறேன். அப்ப நம்முடைய பணி என்ன? தனியார் மயம், தாராளமய, உலகமய கொள்கையை எதிர்த்து போராடுவதற்காக மக்களை அரசியல் ரீதியாக, அமைப்பு ரீதியாக திரட்டி போராடலான்னு சொன்னா அவன் மதவாதத்தை திணிக்கிறான். மதவாதத்தையும் சாதிவாதத்தையும் திணிக்கிறான். யாரு? மோடி ஆட்சி மதவாதத்தையும் சாதிவாதத்தையும் ரெண்டா இணைக்குது. ஒரு மிகப்பெரிய மத கலவரத்தை உருவாக்குது. எப்படி? மாட்டிறைச்சியை காரணம் காட்டி நம்ம யோகி, நம்ம பாஜக ஆட்சியெல்லாம் எல்லா சாமியார் பையன் தான். எவனை பார்த்தாலே காலியா இருக்கிறான். எல்லாம் எவன்னா முஸ்லீமை ஒழிக்கணும், இஸ்லாமியர்களை கொல்லணும், இஸ்லாமியருடைய பள்ளிவாசல்லாம் வெறும் கோயில் கிடையாது, அது வெறும் கட்டடம், இஸ்லாமியர்களை இந்த நாட்டை விட்டு விரட்டி அடிக்கணும். எவன்லாம் அப்படி சொல்றானா அவன்லாம் அமைச்சர், எவன்லாம் அப்படி சொல்றானா அவன்லாம் முதலமைச்சர். என்னடா நாடு? அப்ப இந்த நாட்டிலே மத கலவரங்களை உருவாக்குவது, சாதிவாதத்தை கட்டியமைப்பது, இதோடைய நோக்கம் என்ன? இந்த நாட்டுடைய அவலங்களை மூடி மறைப்பதற்கு, மக்களுடைய போராட்டங்களை திசை திருப்பதற்கு மோடி அரசு சாதிவாதத்தையும் மதவாதத்தையும் செயல்படுத்திக் கொண்டிருக்கிறது. தோழர்களே, உழைக்கும் மக்களே, நாம் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். இந்த RSS பண்டார பழையாட்சிகள் சொல்கிறார்கள், மாட்டிறைச்சி உண்பவர்கள் 12 வருஷம் தண்டனை கொடுக்கணும்னு சொல்றான். என்னடா நியாயம்? 12 வருஷம் தண்டனைங்கிறான், மரண தண்டனைன்னு சொல்றான். என்ன கொடுமை? யாருடைய உரிமை? நான் என்ன உணவை உண்ண வேண்டும், நான் எதை சாப்பிட வேண்டும், நீ யாரா தீர்மானிக்க? நீ யாரு? மாமனா மச்சானா? நீ யாரா தீர்மானிக்க? ஒரு பக்கம் ஏகாதிபத்தியம், நாம் என்ன சமைக்க வேண்டும் என்பதை நம் சமையலறை வரைக்கும் வந்து நுழைஞ்சிட்டான். பெட்ரூம் கூட நுழைஞ்சிட்டான், சமையலறைக்கு வந்தான். இந்த மோடி இந்துத்துவ பாசிச ஆட்சியிலே நாம் என்ன உணவை உண்ண வேண்டும் என்று நீ யார் தீர்மானிப்பதற்கு? உனக்கு யார் இந்த அதிகாரத்தை கொடுத்தார்கள்? நாம் ஏற்றுக்கொள்ளக்கூடாது. அது ஒரு தனிப்பட்ட விவகாரம். நான் மாட்டுக்கறி கூட தின்ன, பன்னிக்கறி கூட தின்னதான் யான் விருப்பம். கறியே வேணாம் கூட நான் சும்மா உட்காந்துருக்கேன். அது என்னுடைய தனிப்பட்ட விவகாரம். என் தனிப்பட்ட விவகாரத்தில் ஒரு அரசு தலையிடாத. மோடி அவர்களே, யோகி அவர்களே, RSS பண்டார பழையாட்சிகளே, நீங்க தலையிடாதீங்க. அது என் சொந்த உரிமை. நீ தலையிடாத. நீ இல்லாத கூட்டமா? இந்த நாட்டில் விவேகானந்தரை பத்தி யாராச்சும் தெரியாதுங்களா? விவேகானந்தர் அமெரிக்கா மிகப்பெரிய பேமஸ் ஆனவர். விவேகானந்தர் அமெரிக்காவுக்கு போனாரு. அமெரிக்காலே அந்த மத சபை நிறுவனத்திலே போது எப்படி பேமஸ் ஆனார் தெரியுமா? அங்க போய் எல்லாரும் பேசணும், ஆனா விவேகானந்தர் பேசுவாங்க. சகோதரர்களே, சகோதரிகளே சொல்றான். அது வரைக்கும் அவன் கேட்காத பாக்க, உலகத்துல இருந்து எத்தனையோ நாட்டுக்காரன் வந்தான். சகோதரிகளே, இவன் மிக சிறந்தவன் என்று பாராட்டப்பட்டார். அப்படி யோகியாக வாழ்ந்த விவேகானந்தர் என்ன கறி சாப்பிட்டாரு தெரியுமா? மாட்டுக்கறி தான் சாப்பிட்டாரு. விவேகானந்தர் நீ போட்டு வச்சுக்கிற RSS ஆபீஸ்ல சேவா பாரதம் நீ பேசுற எல்லாத்துலயும் விவேகானந்தர் இருக்கிறாரா? அவர் சின்ன கறி என்ன? மாட்டுக்கறி தான் சாப்பிட்டாரு. அது என்ன மாட்டுக்கறி? இளம் பசு மாட்டுல இளம் பசு மாட்டு கறிய நெய்யில வறுத்து சாப்பிட்ட வரலாறுடா உங்க கூட்டம். நீ புராணங்களே படித்துப்பார், ராமாயணம் மகாபாரதத்துல படிச்சுப்பார். இல்லைன்னா நான் காட்டுறேன் எந்த இடத்துல சாப்பிட்டீங்க என்ன பண்ணி நான் சொல்றவா. அதுல சொல்லுது, ஒரு உண்மையான பிராமணன் கண்டிப்பாக மாட்டிறைச்சியை சாப்பிட. அதான்டா அஸ்வயாகம். என்ன கதை ஓடிட்டீங்க மாட்டுக்கறி சாப்பிடுறது? ஏண்டா இந்த நாட்டுல முகமது அக்பர் ஒரு இஸ்லாமியர் மாட்டிறைச்சியை வைத்திருந்தால் அது மாட்டுக்கறியே கிடையாது, ஆட்டுக்கறி. அடிச்சு கொள்றான். அங்க இருக்கிற அமைச்சர் வந்து சொல்றான், நாங்க என்ன அங்க பொண்ணை கற்பழிச்சிட்டோம், கற்பழிச்சு கொண்டு விட்டோமா? பேசுறாங்க. அதிகாரம் மதவெறி கூட்டத்திடம் இருக்காது, ஆட்சி இந்த பண்டார பழையாட்சியிடம் இருக்கிறது. சொல்றான், என்ன பண்ண முடியும்? இந்த யோகி சொல்றாரு, உடனே மாட்டுக்கூடாது. ஏடா அந்த மாட்டிறைச்சி உலகத்திலே இந்தியா நம்பர் 1டா. எதுடா? மாட்டுத்தோல் வியாபாரத்துல
அந்த எலும்பிலிருந்து வரக்கூடிய மருத்துவ குணம் ஏறலாம்டா. ஏன்னா ஊசி போடாத போய் ராணு முன்னால வாங்கிட்டு காய்ச்சல் வந்த பட்டை அடிச்சுட்டு உட்காந்துட்டு புராண மாடா போடுறீங்க, மருந்து தாண்டா வாங்கி சாப்பிடுறீங்க, அதுல கலக்கிறான். ஆக சொல்றான், என் மாட்டு இறைச்சி சாப்பிட்டா 12 வருஷம் தண்டனை, கொண்டு போடுவாங்கிறான், எல்லாத்தையும் அடிச்சு கொள்றான், சூறையாடுறான். என்னடா நாடு இது? நாடா குடிவாளா? இன்னைக்கு நம்ம குஜராத்ல உடனே தோழர்கள் மக்கள் கேட்டு உடனே கலவரம். என்ன செத்து போன மாட்டை எடுத்துட்டு போனான், அடிச்சு போனான். நீங்க டிவில பாத்துருக்கீங்க, இரும்பு ராடுல அடிக்கிறான், காவல்துறை மரம் மாதிரி நிக்கிறான். அங்க குஜராத்ல அதிகாரிகள் நிக்கிறான், முன்னாள் அடிக்கிறான், தடுக்க முடியல. ஏன்னா அந்த காவல்துறையை மக்களை போட்டு அடிக்கிறான். பாத்திருப்பீங்க. என்ன காவல்துறை என்பது யார்? நீங்கள் நாட்டு மக்களுடைய உழைப்பிலே வாழக்கூடியவர்கள், நீங்கள் அந்த நாட்டுடைய பிரஜைகள், மறந்து விடாதீர்கள். நம்ம நாடு அமெரிக்காவுக்கு அடிமை ஆக ஆக உனக்கே வேலை கிடையாது, நீ எங்களோட சேரணும், இல்லன்னா அவனோட சேர்ந்து நம்ம 2 பேரும் மோதிக்கணும். இதுதான் நடக்கும். ராணுவத்துக்காக தான், உனக்காக தான் சொல்றான். கண்ணு முன்னால போட்டு அடிக்கிறான். யாரா கேட்டானா? யாரும் கேட்கல, அடிச்சு சொல்றான். இப்ப ஒரு நேற்று முந்தானத்த செய்தி, ஒரு தாழ்த்தப்பட்டவன் கல்யாணம் பண்ணக்கூடாதுன்னு உத்தரவு போடுறான். வேறுபாதி வெறியர்கள் அதை தாண்டி சத்தம் போட்டு கல்யாணம் பண்ணா அந்த கோபத்துல போய் செய்யறான். அந்த மக்கள் எல்லாம் பயன்படுத்தக்கூடிய கிணத்துல சீமனை வைப்பான். என்னடா கொடுங்க, ஒரு கல்யாணம் செஞ்சுக்கிட்டாங்கிறதுக்காக, ஒரு தாழ்ந்த சாதிக்காரன் கல்யாணம் பண்ணிக்கிட்டான் தன் கட்டுப்பாட்டை என்பதற்காக சீமனை ஊத்துறான், கொளுத்தான். அங்க ஒரு சம்பவம் நடந்துச்சு. சொல்லுங்க, தாழ்த்தப்பட்ட இளைஞர்கள் 2 பேரும் படிச்சு மெரிட்ல வந்துட்டான். முதலமைச்சர் கிட்ட பட்டம் கையில வாங்குறான். அவன் வாங்கிட்டு போறான் ஊருக்கு. ஊரே திறன் நிக்குது. இப்படி கூட்டமா நிக்கிறாங்க, நீங்க உட்காந்துருக்கீங்க, அங்க கூட்டமா நிக்கிற 2 இளைஞர்களுக்கு ஒரே சந்தோஷம், நம்மள வரவேற்க போறாங்க. அங்க போனா அந்த மேல்சாதி RSS பண்டார பஜ்ரங் இந்துத்துவ வெறியர்கள் அந்த இளைஞர்களை போட்டு அடிக்கிறான். அவன் ஊக்க உடைக்கிறான். ஏண்டான்னு கேட்டா, ஒரு தாழ்ந்த சாதிக்காரன் நீ எப்படா படிச்சு முதலமைச்சுக்கிட்ட சட்டிட்டு பதவி இது வாங்கலாம், பெருமைப்படலாம், சான்றிதழ் வாங்கலாம். அதுக்கு அந்த இளைஞன் சொன்னான், நான் அவரிடம் வாங்கிய போது 2 நிமிடம் பேசினேன். அந்த 2 நிமிடத்தில் நான் பேசிட்டு என்ன தெரியுமா? இந்த பகுதி முழுமைக்கு தண்ணி இல்லாமல் சிரமப்படுகிறார்கள், மருத்துவம் இல்லாமல் கஷ்டப்படுகிறார்கள், அருள் ஊதி நீங்கள் இதை செஞ்சு கொடுன்னு பேசலாம். ஆனா அந்த கூட்டம் அடிச்சிச்சு. ஒரு பொண்ணு உயர்ந்த சாதிக்காரனை விட மேல படிச்சிருச்சு. அவன் அப்பா, அந்த பையன் அப்பனை கூட்டிட்டு வந்து வீட்டுக்குள்ள அந்த பொண்ணை போட்டு அடிக்கிறான். ஏண்டான்னு கேட்டா, என் பையனோட அதிக மதிப்பெண் எடுத்துக்கிறான், அந்த பொண்ணை அடிக்கிறான். இதாண்டா வடமாநிலத்தில் நடக்குது. என்னடா கொடுமை? மாட்டுக்கறி சாப்பிடறதுனால இந்த கொடுமை. நான் கேட்கிறேன், மோடி அவர்களை பார்த்து, RSS காரர்களை பார்த்து கேட்கிறேன், பண்டார இந்துத்துவ பண்டார பரதேசிட்ட பார்த்து நான் கேட்கிறேன், ஒபாமா எவ்வளவு தின்னாரு? அமெரிக்கால ஒபாமா 10 வருஷம் ஆட்சி இருந்தாரு, என்ன கறி சாப்பிட்டாரு? சரி விட்டு, ஒபாமா போய் குறைஞ்சாரு, விட்டு. இப்ப இனவெறியன் ட்ரம்ப் அங்க இருக்கக்கூடிய கருப்பின மக்களை ஒரு எதிரியாக காட்டி, அந்த அமெரிக்கா மக்களுக்கெல்லாம் எதிரிகள். அமெரிக்கா நாடு வளராததுக்கு காரணம் அந்த கருப்பின மக்கள் தான். கருப்பினர்கள் 100 ஆண்டு காலமாக அவன் அறிவற்றவன், அவன் மிக பிற்போக்கான இந்த ஆசியர்கள், இவனெல்லாம் ரொம்ப பிற்போக்கானவன், நீக்ரோ கருப்பன், இந்த ஆசியக்காரன் எல்லாம் வெறும் கருப்பர்களும் முட்டாளே, இவன் வக்ர புத்தி உடையவன் சொன்னான். அந்த இணையவரையன் ட்ரம்ப் என்னடா கறி சாப்பிடுறான்? மாட்டு கறி சாப்பிடுறான். நான் மோடி அவர்களே, இந்த இந்தியாவிலே, தமிழகத்திலே, பல்வேறு மாநிலங்களிலே மாட்டிறைச்சியை சாப்பிடக்கூடிய இஸ்லாமிய தாழ்த்தப்பட்ட மக்களை அடித்துக் கொள்ற, ஆனா அதே மாட்டிறைச்சி சாப்பிட அந்த ட்ரம்ப் தள்ளிவி குடிக்கிற. தள்ளிவி குடிக்கிறியா? போய் கட்டி பிடிக்கிற, கட்டி பிடிக்கிறாரா இல்லையா? கட்டி பிடிச்சி தழுவுற. அவன் என்ன கறி சாப்பிடறான்? ட்ரம்ப் என்ன கறி சாப்பிடறான்? மான் கறியா சாப்பிடுறான்? அதே மாட்டுக்கறி, அதே பன்றி கறி தாண்டா சாப்பிடுறான். ஆக மாட்டிறைச்சியை காரணம் காட்டி ஒரு மதவாதத்தை திணிப்பதற்கு ஒரு உள்நோக்கம் இருக்கிறது சொல்றே. இன்னொரு புறம் மாட்டிறைச்சி, இன்னொரு பக்கம் இந்தி, சமஸ்கிருதம். உலகத்திலே சமஸ்கிருதம், கிரேக்கம், லத்தீன் போன்ற மொழிகள் எல்லாம் செம்மொழிகள். ஆனால் அவை செத்து போனது. உலகத்தையே கட்டி ஆண்ட நெப்போலியன் பேசிய மொழி கிரேக்கம்.
எங்கடா பேசுற நீ? கிரேக்கம் எங்கேயாச்சும் பேசுறானா? உலகத்துல ஏதாவது ஒரு நாட்டுல கிரேக்கம் பேசுறானா? இல்ல. ஏன் இல்ல? சரி, சமஸ்கிருதம் எவனாச்சும் பேசுறானா? இந்தியாவில, தமிழ்நாட்டுல எங்கேயுமே பேசுறான். 3 இடத்துல பேசுறான். எங்க பேசுறான்? கோயில்ல பேசுறான். மந்திரம் ஓதுறப்ப சமஸ்கிருதம். செத்து போன இளவு வீட்டுல சமஸ்கிருதம். கல்யாணத்துல சமஸ்கிருதம். வேற எங்கேயாச்சும் பேசுறானா சமஸ்கிருதம்? உலகத்தின் ரட்சகர், உலக மக்களுடைய விடுவிக்கானவர், உலகத்தின் ரட்சகர் என்று சொன்னார். இயேசுவின் மொழி என்னடா? ஜீசஸ். அந்த ஜீசஸ் பேசுற மொழி நீங்க எங்கேயாவது இருக்கா நாட்டுல? எல்லாம் அழிஞ்சு. ஏன்? எந்த மொழி நடைமுறையிலே பேச்சிலே இல்லையோ அந்த மொழியை அழிஞ்சிருக்கு. அத்தகைய அழிந்து போன மொழியாக இருக்கக்கூடிய சமஸ்கிருதத்தை நீங்க திணிக்கிறான். எதிர்த்து போராடும், சலிக்காமல் விட்டுக் கொடுக்காமல் இந்த துரோகத்துக்கு எதிராக நாம் ஒன்றுபட வேண்டும். சமஸ்கிருதத்துக்கு எதிராக நாம் போராடும். குரு உற்சவ் என்னடா வெங்காயம்? குரு உற்சவ் நாங்க சொல்றோம் அழகா. ஆசிரியர் தினம் நல்லா இருக்கா இல்லையா? ஆசிரியர் தினம் என்றால் நல்லா இருக்கா இல்லையா? இத போய் சொல்றாரு குரு உற்சவ். நீ யாரா எங்களை தீர்மானிக்கிறதுக்கு? குரு உற்சவம் ஆசிரியர் தினம் தான் நாங்க சொல்றோம். நீ யாரு கேட்க சொல்றாரு. அடுத்தது இன்னைக்கு கட்டாயம் இந்தி. இந்த சிபிஎஸ்இ மத்திய அரசு கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய கல்வி நிறுவனங்கள்ல 1ஆம் வகுப்பிலிருந்து 12ஆம் வகுப்பு வரை கட்டாயம் இந்தி படிக்கணும். எப்படி திணிக்கிறான் பாரு. கட்டாயம் இந்தி படிச்சாகணும். ஏன்? இந்தி படிச்சாதான் வேலை கிடைக்கும். ஆங்கிலமும் இந்தியும் படித்தால் வேலை கிடைக்கும். நான் கேக்குறேன், நம்ம இதே ஊர்ல சேட்டு இருக்காரா? சேட்டு டீ போடுற சேட்டு இருக்காரா? இருக்காரு. சேட்டு எந்த கல்லூரியில போய் ஆங்கிலம் கத்துட்டு வந்தாரு? சேட்டு எந்த கல்லூரியில போய் தமிழ் கத்துட்டு வந்தாரு? ஒரு மொழிக்கும் வேலைக்கும் சம்பந்தமே கிடையாது. ஆங்கிலம் படித்தவன் அறிவாளி, இந்தி படித்தவன் தான் அறிவாளி என்றால் இந்தியாவில் இருக்கக்கூடிய லாரி டிரைவர் தான் அறிவாளி. எல்லா மொழியும் பேசுறாரு. லாரி டிரைவர் எங்க வீட்டுல வந்திருக்காரு, எல்லா மொழியும் பேசுறாரு. ஆனா அவர் எழுத படிக்க தெரியல. தன்னுடைய சூழல் காரணமா எல்லாம் கத்துட்டாரு. எங்க வீட்டுல சேட்டு இருக்காரு, என்னுடைய நண்பர் தான். சேட்டு பயங்கரமா தமிழ் பேசுறாரு, இனிமையா இருக்கு கேட்க. அவரு எங்க போய் கத்துக்கிட்டாரு? தீயாததியான மொழி ஆத்தலாம் யாரு வேணும். அப்ப மொழிக்கு வேலைக்கும் சம்பந்தமே கிடையாது. அப்ப ஹிந்தி படிச்சாதான் வேலை, சமஸ்கிருதம் படிச்சாதான் வேலை. என்னடா அநியாயம், என்ன கொடுமை! இந்தியை திணிக்கிறது மோடி அரசு. ஏன்? இந்துத்துவ நாட்டை உருவாக்குவது, தன் இந்து சாம்ராஜ்யத்தை உருவாக்குவது. ஹிட்லர் கொக்கரித்தான். உலகத்தில் மிக சிறந்த இனம் 6 இனம். அத்தகைய மேன்மையான 6 இனத்தை கட்டி அமைப்பதற்கு இதுவே தெரியாது என்று சொன்னான் ஹிட்லர். அதேதான் இன்னைக்கு மோடி அவர்கள் சொல்கிறார். RSS பிதாமகன் தலைமை பீடத்திலே அமர்ந்திருக்கின்ற மோகன் பகவத் சொல்கிறார், கொக்கரிக்கான். இதுதான் மிக சிறந்த தருணம். இந்த நாட்டை இந்து நாடாக மாற்றுவதற்கு, இந்த நாட்டை இந்துத்துவாக மாற்றியமைப்பதற்கு, இந்த நாட்டை அகண்டவாதமாக மாற்றுவதற்கு இதுதான் சரியான நேரம். இதை நாம் ஒருபோதும் கைகழிவிடக் கூடாது என்று அந்த மோகன் பகவத் சொல்கிறான். வருகிற 2022ஆம் ஆண்டு RSS உருவாக்கிய வீர சவாக்கருடைய கொள்கை கோட்பாடுகளை உயர்த்தி பிடித்து RSS சேவஸ்வ சங்கம், அந்த RSS சங்கம் சொல்லி 100 வருஷம் ஆக போகுது. அவன் சொல்றான் அழகா, அந்த 100 ஆண்டுகளுள் இந்தியாவை இந்துத்துவாவாக இந்து நாடாக மாற்றி அமைக்க வேண்டும் என்று கங்காணம் கட்டிக் கொண்டு செய்கிறார்கள். தோழர்களே, வெறும் நீங்கள் இந்து திணிப்பாக பார்க்கிறீர்கள், இதற்கு பின்னால் இந்துத்துவம் அடங்கியிருக்கிறது. அந்த அடிப்படையில் தான் சொல்றான். முஸ்லீம் சொல்றான், முஸ்லீம்கள் இந்த நாட்டின் எதிரிகள். எவன் ஒருவன் இந்திய நாட்டை பித்ருபூமின்னு சொல்லணும், தாய்நாடுன்னு சொன்னா போல. எவன் ஒருவன் இந்த, ஏன்னா எல்லாரும் தாய்நாடுமா, முஸ்லீம் கேட்டா தாய்நாடு, தலித்து கேட்டா தாய்நாடு, எல்லாம் தாய்நாடுமா. ஆனா RSS தெளிவா சொல்றான், எவன் ஒருவன் இந்த நாட்டை பித்ருபூமி புண்ணிய பூமின்னு எவன் சொல்றானோ அவன் இந்த நாட்டின் குடிமகன். எவெல்லாம் இந்த நாட்டை பித்ருபூமின்னு சொல்லலையோ அவன் ஓடின்னு சொன்னான். அவன் சொல்றதை யார் சொல்றான்? ஒரு இஸ்லாமியனுடைய புண்ணிய பூமி எது? மெக்கா. ஒரு கிறிஸ்துவனுடைய புண்ணிய பூமி எது? ஜெருசலம். அதான் அழகா சொல்றான், கிறிஸ்துவர்களும் இஸ்லாமியர்களும் ஓடிவிடுங்க என்று சொல்கிறான் RSS காரர்கள். இந்துத்துவம் மோடி அரசு சொல்கிறது, நீங்கள் மெக்காவுக்கு ஐரோப்பாவுக்கு ஓடிவிடுங்கள்,
பாகிஸ்தான் ஓடுன்னு சொல்றான், தலித் சொல்றான், கம்யூனிஸ்ட் சொல்றான். இந்த நாட்டுக்கு இந்துத்துவாவுடைய எதிரிகள் 3 பேர். ஒருவர் இஸ்லாமியர்கள், இன்னொருவர் தாழ்த்தப்பட்டவர்கள், இன்னொரு யாரு நாம பேசுற கம்யூனிஸ்டுகள். ஏன் இந்த கம்யூனிஸ்ட் மதம், இவன் கம்யூனிஸ்ட் வந்து நம்மளை ஏற்று போராட்டம் எவ்வளவு பரவாயில்ல, நம்முடைய அடிப்படையை ஆட்டி அசைக்கிறான். ஆகவே இவனை ஒழித்து கட்ட வேண்டும் என்று கங்காணம் கட்டிக்கொண்டு 3ஐயும் எதிராக வைத்து அவன் மிக வேகமாக செயல்படுத்திக் கொண்டிருக்கிறான். ஆக ஒரு இந்தி சமஸ்கிருத திணிப்பு நீங்க சாதாரணமா பார்க்கக்கூடாது. இன்னைக்கு முதல்ல ஆரம்ப கல்வியில திணிப்பான், அப்புறம் எல்லாத்தையும் போப்பான், எல்லாம் கட்டாயம். மோடி விஞ்ஞான காலத்துல போய் பேசுறாரு, பிற்பாக்காரர் மோடி போய் சொல்றாரு, நம்ம இந்தியால 7000 ஆண்டுகளுக்கு முன்னால் என்ன கண்டுபிடிச்சாங்க? விமானம். இங்க படிச்சிருக்கிற தமிழ்லாம் கேட்டா சொல்லுவாங்க, விமானத்தை கண்டுபிடிச்சவர் யார்? ரைட் சகோதரர்கள். அது முதலாளித்துவ காலத்தில் கண்டுபிடிச்சது. ஆனா மோடி சொல்றாரு, மோடிக்கு பக்கத்துல விஞ்ஞான காலத்துல பேசுறாரு, 7000 ஆண்டுகளுக்கு முன்னால் இந்த நாட்டிலே விமானம் கண்டுபிடிச்சு. என்ன விமானம்? நாடு விட்டு நாடு பாயாதா, கண்டம் விட்டு கண்டம் பாயாது, கிரகம் விட்டு கிரகம் பாயுதா, என்னையே கண்டுபிடிச்சிருக்கா. அப்படிப்பட்ட விமானம் இங்க கண்டுபிடிச்சாங்க. ஆகாய கப்பல் பேசுறாங்க. நம்ம பிள்ளையார் இருக்கிறாரு, பிள்ளையார் முகமூடி எப்படி வந்துச்சு? மோடி சொல்றாரு சர்ச்சைக்கு. என்னடா இன்னைக்கு வந்துச்சா? மகாபாரதத்துல எப்படா குந்தவிக்கு அத்தனை குழந்தை வந்துச்சுன்னு கேட்டா, புளோனிக் முறை அன்னைக்கே வந்துருச்சா? புளோனிக் முறை கள்ளத்தனமா பெற்ற வரலாறு மூடி மறைக்கிற கூட்டாங்க கூட்டா. எப்படா சூரியன் பார்த்து குழந்தை பெற்றுமா? காலகாலமா எத்தனை நாட்டுல இருக்கு? சூரியன் பார்த்துட்டான் என்ன பெற்றுட்டா? குழந்தை பெற்றுட்டான். கள்ளத்தனமாக பெற்ற குழந்தையை நியாயப்படுத்துதான் அவருடைய இதிகாசங்களும் புராணங்களும் கட்டுக்கதைகளும் கதாதைகளா. அதனாலதான் கம்யூனிஸ்ட் எதிர்க்கிறோம். இந்த கம்யூனிஸ்ட்காரன் எல்லாத்தையும் அடிப்படையே ஆற்றானா அவனை எதிர்க்கிறீர்கள். சோழர்களே, இதெல்லாம் நாம் சுட்டி காட்டுவதற்கு காரணம் இது மோடியை விமர்சிப்பதற்கல்ல, ஒரு இந்துத்துவ நாட்டை உருவாக்குவதற்காக பச்சிலம் பிஞ்சிகள் மனதிலே உருவாக்கி கொண்டிருக்கிறான். குஜராத்திலே 60,000 பள்ளிகளிலே இதை பாடமாக நடத்தி கொண்டிருக்கிறார். என்ன கொடுமை! இத பாடமா ஒருத்தர் படிச்சுட்டு வந்தா எப்படி அந்த நாடு உருப்பிடும்? எப்படி உருப்பிடும்? இந்த நாடு அகண்ட பாரதம். ஈரான் வரைக்கும் இருக்கிறான். பாகிஸ்தான், பர்மா, பங்களாதேஷ், நேபாளம், இலங்கை, ஈரான் வரைக்கும் சேர்ந்தது அகண்ட பாரதம். அதன் சொல்றான் நியாய புத்தி, நியாயப்போடு நியாயமான யுத்தத்தை நடத்தி இந்த அகண்ட பாரதத்தை உருவாக்குவோம் என்ற அந்த இந்துத்துவ கோட்பாட்டின் அடிப்படையில தான் இந்தி திணிக்கப்படுகிறது, சமஸ்கிருதம் திணிக்கப்படுகிறது. நாம் எதிர்த்து போராட வேண்டிய தேவை வந்துவிட்டது. ஏன் இந்தியை கற்றுக்கொள்ள கூடாது? நாம் என்னையா சொல்லுவோம்? கற்றுக்கலாம். ஒரு இந்தியை ஒரு பாடமாக, ஒரு ஆங்கிலத்தை ஒரு பாடமாக கற்றுக்கிறது பிரச்சனை இல்லை. ஆனால் ஆங்கிலத்திலே தான் கற்க வேண்டும். அந்த முறை என்பது மிக முற்போக்கானது. இந்தியாவில் மட்டுமல்ல, உலகத்திலே இருக்கக்கூடிய எத்தனையோ விஞ்ஞானிகள், எத்தனையோ எழுத்தாளர்கள், அறிவாளிகள் சொல்கிறார்கள், நான் இந்தியாவுக்கு உயர்ந்ததற்கு காரணம் பிற மொழிகள் அல்ல, என் தாய்மொழியிலே கற்றதனால்தான் நான் மிகப்பெரிய அறிவாளியா மாறினேன். ஏன்? எந்த ஒரு மொழியும் கற்றுக்கொள்வதற்கு தாய்மொழி மிக உன்னதமானது. குட்டிப்பால் பெருசா, தாய்ப்பாலா? தாய்ப்பால் தான் மிக சத்தானது, தாய்ப்பால். அப்ப தாய் தமிழை அந்தந்த மொழி தமிழ் அந்தந்த தாய்மொழியிலே கற்றுக்கொள்கிறப்ப எளிமையா கத்துக்கலாம். எந்த மொழி வேணா கத்துக்கலாம். நெருங்கி எத்தனை மொழி கத்துக்கிட்டாரு? இன்னைக்கு விடுங்க, இன்னைக்கு சின்ன சின்ன பசங்களை பாருங்க, போடுறான் ஒரு பையன் எல்லா நாட்டு கொடிகளை பத்தி புட்டன்னு சொல்றான், எல்லா மொழியும் பேசுறான். எப்படி? அவன் தன் அந்த தாய்மொழியை கற்றுக்கொள்கிறான். ஏன் தாய்மொழியை உயர்த்தி பிடிக்க வேண்டும் என்று சொன்னால், நாம் தாய்மொழியை பிடிக்கிறோம், நாம் தாய்மொழியிலே தான் கனவு காண்கிறோம், நாம் தாய்மொழியிலே தான் உறவாடுகிறோம். எல்லாமே தாய்மொழியா இருக்கிறப்ப எப்படி ஆங்கிலமும் ஹிந்தியும் கத்துட்டு அந்த நாட்டுல வேலை உருவாடணும்? அமெரிக்கால என்னடா பேசுறான் மொழி? பிரிட்டன்ல என்ன பேசுறான்? ஆஸ்திரேலியால என்னடா பேசுறான்? இங்கிலீஷ் தான் பேசுறான். அயர்லாந்துல இங்கிலீஷ் தான் பேசுறான். அங்க வேலை ஒழிஞ்சிருச்சா? அமெரிக்காவிலே வேலையில்லா திண்டாட்டம் 18% ஆங்கில மொழி பேசுறான் நாட்டு. இங்க அப்ப என்னடா பிரச்சனை? மொழி என்னடா பிரச்சனை? ஆங்கிலம் படிச்சா வேலை புரியாது, அறிவாளி ஒண்ணுமே கிடையாது.
அப்ப ஆங்கிலம் திணிப்பதை, இந்தியை திணிப்பதை நாம் எதிர்த்து போராடுவதற்கு ஒருபோதும் தலைத்துவிடக் கூடாது. அதே சமயத்தில் நாம் ஆங்கிலத்தை, இந்தியை எதிர்ப்பதாக சொல்லிக்கொண்டு நம்ம திராவிட கட்சி மாதிரி, திராவிட இயக்கங்கள் மாதிரி நாம் பாருங்க. இன்னைக்கு திராவிட இயக்கங்களை பொறுத்தளவு இந்திய எதிர்க்கிறாங்க, ஆங்கிலத்தை கட்டுப்பிடிச்சு தருவாங்க. ஏன்? இந்த திராவிட கட்சி வரலாறு இந்தியாவிலே, குறிப்பா தமிழகத்திலே திராவிட இயக்கத்தினுடைய முன்னோடி என்று சொல்லக்கூடிய பெரியார் அவர்கள் இந்திய எதிர்த்தார். அவர் சொன்னார், இந்திய நாங்கள் எதிர்க்கிறோம். ஏன்? ஆங்கில தமிழ் வர வேண்டும் என்றா கிடையவே கிடையாது. தமிழுக்காக நாங்கள் இந்தியா இருக்கிறோம் இல்ல. ஆங்கிலம் அறிவிக்கான மொழி, உலக அறிவை தெரிந்து கொள்வதற்கான ஒரே மொழி ஆங்கிலம். ஆங்கிலத்தை கற்றுக்கொண்டால் எல்லா அறிவும் வந்துடும் சொன்னார். யாரு? பகுத்தறிவுவாதி பெரியார் அவர்கள். யாரு? பகுத்தறிவுவாதி. காக்கைக்கும் தன் குஞ்சு பொன் குஞ்சு என்பதுதான் வரலாறு. தன் சொந்த தாய்மொழியை புறக்கணிப்பது எப்படிடா பகுத்தறிவா மாறுமா? தன் சொந்த மொழியை புறக்கணித்து இன்னொரு மொழி படித்தால்தான் அறிவு வளரும் என்று சொல்வது எப்படி பகுத்தறிவாக முடியும்? சிந்தித்து பார்க்கணும். அந்த சித்தாந்தங்களையே கேள்விக்குள்ளாக்க வேண்டிய காலகட்டம், சூழல் இந்த நாட்டிலே உருவாகிட்டது. அவர் சொன்னார், தமிழ் மொழி காட்டு முடான்னு மொழியா? தமிழ்ல படிச்ச அவர் எப்ப பார்த்தாலும் அம்மா அப்பான்னு கூப்பிடுறாரு, மம்மி டாடின்னு கூப்பிடு. அவர் சொன்னாரு 1933 சொன்னாரு, இந்திய நான் இருக்கிறதுக்காக ஆங்கிலம் ஆங்கிலம் பட்டி தொட்டி எல்லாரும் சிந்திக்க கூடாதா? கண்டிப்பா சிந்திக்கணும். தமிழ் மொழி தான் காட்டு முடான்னு இல்லையா? உலகத்துல எந்த மொழியும் காட்டு முடான்னு இல்லையா? வரலாறு தெரியல பெரியாருக்கு. உலகத்திலே அத்தனை உலகத்தில் மனிதனம் தோன்றிய வரலாறை பாருங்கள். எல்லாம் காட்டு மிரானே கலந்துதாண்ட நாகரீகத்துக்கு வந்திருக்கோம். இங்கர்சால் அப்படின்னு ஒருத்தர் இருக்காரு, அமெரிக்கா அறிவாளி. பெரியாரை மாதிரியே அவரும் அமெரிக்காவில் இருக்காரு. இங்கர்சால் எல்லாருக்கும் தெரியும், நான் நினைப்படுத்துறேன். அந்த இங்கர்சால் அமெரிக்காவில, பெரியார் தமிழ்நாட்டில் என்ன பண்ணாரு அமெரிக்கால பண்ணாரு. ஆனா இங்கர்சால் எங்க அப்பா இருக்கிறாரு, அவர் ஒரு மதவாதி, பயங்கரமான மதவாதி. பைபிள் என்ன மாதிரி பைபிள் படிச்சே இருக்காரு. எங்க அப்பா சொல்றாராம், எவனாச்சும் சாகிற மாதிரி படுத்துனா எங்க அப்பா போய் பக்கத்துல உட்காந்து தமிழ்நாட்டுல பைபிள் படிப்பாரு, எல்லாம் ஓதுவாரு. ஓதிட்டு சொல்லுவாரு, டேய் இத நீ கேட்டீங்கன்னா நேரா சொர்க்கத்துக்கு போயிடுவேன். அவன் செத்துட்டு இருக்கிறான், அவன்கிட்ட ஓதுறாரு, நேரா அந்த அளவுக்கு மத பிற்போக்கில் இருந்தவர் யாரு? இங்கர்சாலுடைய அப்பா. ஆனா அந்த இங்கர்சால் நேர் எதிரானவர். அந்த அமெரிக்கால இருந்த, அந்த ஆங்கில மொழி பேசக்கூடிய அமெரிக்கால இருந்த மத பிற்போக்கு எதிராக நம்ம பெரியார் மாதிரி தொடர்ந்து போராடிட்டு இருந்தவர். மத பிற்போக்கு எதிராக போராடி இதெல்லாம் தப்பு தப்புன்னு போராடி இருந்தவர் யாரு? நம்ம இங்கர்சால். அவங்க அப்பா சொன்னாரு, என்னடா நான் இப்படி இருக்கிறேன், என் பையன் இப்படி இருக்கிறான், என் அப்பா பார்த்தா இப்படியே இருக்கிறான், மகனை கூட்டிட்டு மகனே நீ திரும்ப மாட்டியா அப்படின்னு கேட்கிறாரு. ஒரு நாள் அவங்க அப்பாவே படுத்துட்டாரு, படுத்த படிக்கிறான். அப்ப அவங்க அப்பா சொன்னாரு, நாம இதை புரிந்து கொள்ள வேண்டும் சொன்னாரு. அவங்க அப்பா சொன்னாரு, டே இங்கர்சால் எங்க ஓடிவா, நான் இவ்வளவு காலம் தவறித்து விட்டேன். என் காதலிக்க உட்காந்து உன்னுடைய அறிவை பேசினான். நான் இவ்வளவு காலம் சொன்னேன், நான் ஓதுனா சொர்க்கத்துக்கு போவேன், தப்புடா, நான் புரிந்து கொண்டேன். நீ பேசினாதான் சொர்க்கத்தை இங்கே உருவாக்க முடியும் சொன்னார். யாரு? இங்கர்சாலுடைய அப்பா. அப்ப தமிழ் மொழி காட்டுமிராண்டி மொழித்தனம், ஆங்கிலம் அறிவாளி மொழி என்று பெரியார் சொன்னது தவறு. நாங்கள் சொல்கிறோம், பெரியாரை விமர்சிக்க கூடாதா? பெரியார் அவர்களை விமர்சிக்க கூடாதா? பெரியார் சொல்லியிருக்கிறார், என்னை புகழ்ச்சி செய்வர்களை விட என்னை விமர்சிப்பவர்கள் தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதனாலதான் நான் விமர்சிக்கிறேன். நான் ஏன் பெரியாரை விமர்சிக்கிறேன்? எனக்கு அவருக்கு என்ன சுத்த தகராறா? கொள்கை சித்தாந்தம், அவருடைய சித்தாந்தம் வேறு, என்னுடைய சித்தாந்தம் வேறு. ஆகவே அவரை நான் விமர்சிக்கிறேன். ஆக பெரியார் சொன்னது தப்பு. இந்திக்கு பதில ஆங்கிலத்தை வச்சாரு. அதான் அண்ணா சொன்னார், நான் பெரியாரின் வாரிசு என்று சொன்னார். அதுதான் மிகப்பெரிய பேச்சாளர். அண்ணா சொன்னார், பயங்கரமா மழை வருவான். அப்படி மழை வரப்ப கொடையே கொடையில என்ன பண்ணா முக்காடு போட்டுக்கலாட்டாரு. அவர் சொல்றாரு, இந்தி என்கிற அடைமழை வருகிறது, அதை தடுப்பதற்கு முக்காடு என்கிற ஆங்கிலத்தை நாங்க போட்டுக்கிறோம். அன்னைக்கு போட்ட முக்காடு இன்னும் கட்டு மாட்டேங்கிறாங்க. நாம தான் என்ன செய்யறோம்? கலெக்டர் வேற வழி இல்ல.
அதான் பெரிய அண்ணா சொன்னார். பெரியாரின் வழிவந்த அண்ணா சொன்னார், இந்தியவர் இங்கிலீஷ் எவர். அதுதான் திராவிட இயக்கத்தினுடைய வரலாறு. பெரியார் மதமே இல்லைன்னு சொன்னாரு. அண்ணா சொன்னார், ஒருவனே தேவன், ஒன்றே குலம், ஒருவனே தேவன். எல்லாம் சமரசம், எல்லாம் மாட்டிட்டாரு. ஆக அடுத்து நம்ம தலைவர் முத்தமிழ் அறிஞர், அவரை விமர்சிக்கிறோம். அவருக்கு உடல்நிலை சரியில்லை, அது கூட நான் போகல. தமிழ் தமிழ் எனது மூச்சு உயிர் எல்லாம் சொன்னார். கடந்த திராவிட ஆட்சி 40 ஆண்டு ஆட்சி காலத்திலே ஏன் தமிழை ஆட்சி மொழியாக்கவில்லை? ஏன் தமிழை பயிற்று மொழியாக்கவில்லை? ஏன் தமிழை அலுவலக மொழியாக்கவில்லை? நீதிமன்றத்திலே தமிழ் ஒழிக்கிறதா? இல்ல, திராவிட ஆட்சின்றான். எங்கடா ஒழிக்குது? ஒரு இடத்துல ஒழிக்குது. தமிழ் வாழ்க, தமிழ் வாழ்கன்னு போர்டை வச்சுட்டா. போர்டை வச்சா ஒழிக்குமா? அன்னைக்கு ஒரு விமர்சனம், தமிழ் வாழ்க என்று அனைவரையும் நீங்க போர்டு வைக்க வேண்டியது தமிழ் எழுதி இங்கிலீஷ்ல கைட்டு போடலாம். எப்படி இருக்கு நிலைமை? அதுதான் இன்னைக்கு நடக்குது. அப்ப இந்திய எதிர்ப்பு, ஆங்கில எதிர்ப்பு பேசக்கூடியவர்கள் எல்லாம் தமிழை ஒழித்து விட்டார்கள். நாம் மறந்துவிடக் கூடாது. இந்திய எதிர்ப்பு பேசுகிறார்கள், ஆங்கிலத்தை அவமதிக்கிறார்கள், தமிழை கண்டுகொள்ளவில்லை. அது பெரியாராக இருக்கலாம், அண்ணாவாக இருக்கலாம், அண்ணாவின் வாரிசு என்று சொல்லக்கூடிய திமுக தலைவர் கலைஞர் அவர்களாக இருக்கலாம், அல்லது கலைஞருடைய ஒரே வாரிசு என்று சொல்லக்கூடிய தளபதி. என்னத்துக்கு அவர் தளபதினு எனக்கு ஒன்றும் புரியல. அன்னைக்கு எட்டப்பனை எதிர்த்து போராட்டம் செஞ்ச, வெள்ளைக்காரனை எதிர்த்து போராட்டம் செஞ்ச அந்த கட்டபொம்மனுக்கு தளபதியா இருந்தாரு சுந்தரலிங்கம். அவராக ஸ்டாலின் அறிந்த நாட்டை கூட்டி கொடுக்கக்கூடிய, காட்டி கொடுக்கக்கூடிய தாராள உலகமய கொள்கைகளை செயல்படுத்திய கூட்டத்துக்கு தளபதியா பாரு. இப்ப பேசுறாங்க, நாங்கள் இந்திய எதிர்ப்போம், பாஜகவுடைய மதவாதத்தை எதிர்ப்போம் என்று சொல்கிறார்கள். ஆனால் பெரியாருடைய காலகட்டத்திலே, அண்ணாவுடைய காலகட்டத்திலே, திமுக அவரு கலைஞருடைய காலகட்டத்திலே எதை பயன்படுத்தினார்களோ அதே மாதிரி இந்திக்கு எதிர்ப்பு பேசிக்கொண்டு ஆங்கிலத்தை அரவணைக்கிறார்கள். மக்கள் ஜனநாயக இளைஞர் கழகம் மிக தெளிவாக சொல்கிறது, இந்தியாவில் இங்கிலீஷ் அல்ல, மும்மொழி கொள்கை திட்டத்தை ஏற்றுக்கொள்ள முடியாது. இந்தி ஆங்கிலம் மாற்று மொழிதான், எல்லாம் தாய்மொழி தான்டா. அந்தந்த தேசியங்களுடைய தாய்மொழியை உயர்த்தி பிடிக்க வேண்டும். ஒரே ஒரு முறை நம்ம தாய்மொழி தமிழை உயர்த்தி பிடிச்சா அப்படின்னா எந்த கொம்பனாலையும் அசைக்கணும். ஒரு மொழி மக்களோடு பிணைஞ்சு தொடர்பில் இருந்தால்தான் அது வளரும். அப்ப தாய்மொழியை ஆட்சி மொழியாக, பயிற்சி மொழியாக, நீதிமன்றத்திலே வாக்காடு மொழியாக ஆக்குவதற்கு இந்த சட்டத்தின் மூலம் தீர்வு வராது, இந்த ஆட்சியின் மூலம் தீர்வு வராது. மக்கள் ஒன்றுபட்டு போராடுவதன் மூலம் தான். அப்புறம் இன்னொன்னு, அது என்ன? பாசிசம், இந்துத்துவ பாசிசம். அப்ப நாடு அடிமையாவதை மூடி மறைப்பதற்காக மதவாதம், சாதிவாதத்தை இணைத்துக் கொண்டு இந்துத்துவ பாசிசம் என்ன சொல்றான்? எவெல்லாம் மதத்துக்கு எதிராக பேசுறானோ அவனை கொண்டு போறான். நீங்க எல்லாம் படிச்சிருக்கீங்க. டபல்கார் மதத்துக்கு எதிராக பிற்போக்கு தனத்தை ஏற்றி பேசினார், கொன்னே போட்டான். கருப்புரிக்கு கொண்டுட்டான். பகவான் நேரடியா மாற்றான். அதான் தமிழ்நாட்டை சொல்றேன், பெருமாள் முருகன் எவனாச்ச இந்து மதத்துக்கு எதிராக பேசினானா அவனை நேரடியா சுட்டு தள்ளுறான். ஜனநாயக ஆட்சி நடக்குது, ஒரு கருத்தை பேசக்கூடாதா? மோடி பேசுறாரு, கதை வளர்க்கிறாரு, மோடி பேசுறாரு, நாங்க வேடிக்கை பார்க்கணுமா? அப்ப இந்த மதத்தினுடைய பிற்போக்குத்தனத்தை பேசுவதற்கு இந்த நாட்டில் உரிமை கிடையாது, எழுதுவதற்கு இந்த நாட்டில் உரிமை கிடையாது. எங்க கருத்து சொல்றான், பத்திரிகை சொல்றாங்க, ஒண்ணுமே. ஆக இந்த திராவிட இயக்கங்களை நம்பி நீங்க இந்துத்துவத்தை எதிர்ப்பதாக சொல்லி வெறும் பார்ப்பனை எதிர்ப்பு, பாப்பான்னு எழுதினா தீராது அந்த நாட்டுல. பெரியாருடைய கருப்பு கண்ண கொள்கைங்கிற கருப்பு கண்ணாடி கழட்டி கொஞ்சம் கீழே போட்டு பாரு. இந்த நாட்டிலே வெறும் பார்ப்பன ஆட்சியா நடக்கிறது இல்லை. என்ன ஆட்சி நடக்கிறது? இந்துத்துவ பாசிசம் நடக்கிறது. இந்த இந்துத்துவ பாசிசம் ஏன் இந்த நாட்டில் கட்டி வைக்கப்படுகிறது? அதனுடைய வர்க்கத்தன்மை என்ன? எல்லா அமைப்பும் சொல்றான். திராவிட இயக்கம், தீகா, எல்லா அமைப்பும் புரட்சி பேசுறோம், எல்லாம் சொல்றான் பாப்பான்னு. யாரா தமிழ்நாட்டுல பாப்பான ஆட்சி நடத்துறான்? சரி, 5% பாப்பான கொண்டுட்டா நாடு வளர்ந்துருமா?
பார்ப்பனர் மட்டுமல்ல, பார்ப்பனருக்கு பின்னால் இருக்கக்கூடிய, பார்ப்பன கூடாரத்திற்கு பின்னால் இருக்கக்கூடிய ஏகாதிபத்திய வர்க்கத்தன்மையை மூடி மறக்கக்கூடிய கூட்டம் தான் இந்த திராவிட கூட்டம். அந்த திராவிட கூட்டத்துக்கு இன்னைக்கு எல்லா புரட்சி பின்னால் ஓடிக்கிறான். திராவிட கூட்டத்துக்கு என்ன பண்றது? வெறும் பாருங்க, இப்ப கூட நிறைய முழக்கத்துக்கு பார்ப்பன எதிர்ப்பு, பார்ப்பன எதிர்ப்புன்னு சொல்றாங்க. ஒரு நாட்டில் பாசிசம் ஏன் உருவாகிறது? வெறும் மதத்தா? அவன் ஹிட்லர் சொன்னான், ஆரிய இனம், தூய ஆரிய இன கோட்பாட்டிலிருந்து ஜெர்மனியிலே பாசிசம் உருவாக்கப்பட்டது. அங்கு முசோலினி, அங்கு ஒரு ஆட்சியை கட்டமைக்கப்பட்டான் முசோலினி. அதே அடிப்படையிலே உலகத்திலே மிக சிறந்த மதம் என்று சொன்னார்கள் பௌத்தம். அந்த பௌத்த மதத்தை அடிப்படையாக கொண்டு இலங்கையிலே பாசிசம் கட்டமைக்கப்பட்டது. இந்தியாவிலே பாசிசம் வெறும் பார்ப்பன பாசிசம் மட்டுமல்ல தோழர்களே, உழைக்கும் மக்களே, ஜனநாயகவாதிகளே, திராவிட இயக்கத்தை சேர்ந்த நண்பர்களே, புரட்சிகர ஜனநாயக சக்திகளே, வெறும் பார்ப்பன பாசிசம் அல்ல. இந்தியாவில் இருக்கின்ற பாசிசம் ஏகாதிபத்திய நலனை பாதுகாக்கின்ற பாசிசம், தரக முதலாளித்துவ நலனை பாதுகாக்கின்ற பாசிசம், நிலவல்லத்துவத்தை பாதுகாக்கின்ற பாசிசம், தேசிய இனங்களை ஒடுக்கின்ற பாசிசம் இந்தியாவில் இருக்கின்ற பாசிசம். இத்தகைய பாசிசங்களை மூடி மறைத்து வெறும் பாசிசம், பார்ப்பன பாசிசமாக சுருக்கி பார்த்தால் தீராது. ஒரு பாசிச ஐக்கிய கூட்டமைப்பு, ஐக்கிய முன்னணி கூட என்ன செய்ய முடியாது? கட்சி அமைக்க முடியாதா? அதுதான் இன்னைக்கு நம்ம பலகீனமா இருக்கிறோம். பாசிசம் பாசிசம் நம்ம ஜாதி திமிச்சுவா சொன்னா பாசிசம் என்பது நாட்டுக்கு நாடு மாறுபடும். அதான் நான் முன்னாலே சொன்னேன். ஜெர்மனியில ஒரு மாதிரி, இத்தாலியில ஒரு மாதிரி, இலங்கையில ஒரு மாதிரி, இந்தியாவில் ஒரு மாதிரி. ஆனால் அதனுடைய வர்க்கத்தன்மை பொருளியல் அடிப்படை ஒன்றுதான். நாம் மார்க்சியவாதிகள், எங்கள் பொருளுதவாதத்தை உயர்த்தி பிடிக்கக்கூடியவர்கள், பொருளுதவாதத்தை பேசக்கூடியவர்கள். ஒரு நாட்டின் பாசிசம் பொருளியல் அடிப்படை என்பது அதனுடைய வர்க்கத்தன்மை, அதனுடைய ஆட்சி அதிகாரத்திற்கு கட்டமைக்கப்படுகிறது. ஒரு நாட்டிலே எத்தகைய ஆட்சி நிலவுகிறதோ, எத்தகைய அரசு நிலவுகிறதோ, அத்தகைய ஆட்சியை, அத்தகைய அரசை பாதுகாப்பதற்கு தான் அந்த நாட்டிலே பாசிசம் கட்டமைக்கப்படுகிறது. வெறும் மதத்திலிருந்து அல்ல என்பதை உணர்த்துகிறோம். விமர்சனத்தில் வரையாவா பதில் பேசுறோம். இனி வரலாறு மாறிவிட்டது. என்னடா அவன் இது என்ன சொல்றான்? ஆரிய இனம், திராவிட இனம் சண்டை போட்டு வாங்கிக்கிறான். இனி ஆரிய இனத்தை எதிர்த்தும், திராவிட கருத்தாக்கத்தை எதிர்த்தும், பாட்டாளர்கள் தத்துவத்தை உயர்த்தி பிடிக்கின்ற காலம் வந்துவிட்டது தோழர்களே. நாம் அதை உயர்த்தி பிடித்தே ஆக வேண்டும். சீன புரட்சி தோழர் மாவோ சொன்னார், ஒரு நாட்டை மாற்றி அமைக்க வேண்டும் என்று சொன்னார், தற்கால சமூகத்தை மாற்றி அமைக்க வேண்டும் என்று சொன்னால் கடந்த கால வரலாறை நாம் துல்லியமாக தெரிந்து கொள்ள வேண்டும். கடந்த கால சமூகங்களை நாம் மிக தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டும். ஐரோப்பா 100 ஆண்டுகளுக்கு முன்னால் அப்படி இருந்தது, ஜெர்மனி 100 ஆண்டுகளுக்கு முன்னால் இப்படி இருந்தது என்பதை தெரிந்து கொள்வதை விட இந்த நாட்டினுடைய சொந்த வரலாறுகளை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். அப்படி சொந்த வரலாறுகளை நாம் தெரிந்து கொள்கிற போது ஆரிய கோட்பாடு எப்போது வந்தது, திராவிட கோட்பாடு எப்ப இந்த நாட்டுக்கு வந்துச்சு, இந்த ரெண்டு தத்துவமும் எப்படி இந்த நாட்டுக்குள்ள வந்துச்சு, யாரால் உருவாக்கப்பட்டது இதான கேள்வி. அவன் சொல்றான், அதான் அந்த கதைக்குள்ள போகல, அது ரொம்ப நேரம், அது நேரம் கிடையாது, அதனால ஷார்ட்டா வந்துடும். பிரிட்டன் உலகத்தில் அஸ்தமிக்காத சாம்ராஜ்யம் பிரிட்டன் சாம்ராஜ்யம் என்று சொன்னார்கள். அந்த பிரிட்டன் சாம்ராஜ்யம், பிரிட்டிஷ் ஏகாதிபத்தியம் இந்தியாவை தன் அடிமையாக மாற்றிய போது இந்த நாட்டினுடைய வரலாறை மாற்றி எழுதி தோழர்களே, வரலாறையே மாற்றி எழுதினா எப்படி? இந்த நாட்டிலே ஆரியர்கள் வந்தார்கள், இந்த திராவிட இனத்தை அழித்து எல்லாத்தையும் செஞ்சுட்டான். அவன் எதையுமே வளர்க்க விடவே இல்லைன்னு ஒரு புதிய கதையை அளந்து விட்டான். ஏன்னா அதுக்குள்ள போன நேரம் ஆகுது, அதனால ஷார்ட்டா வந்துடுறான். இப்படி சொன்னான். பைபிள் கதை, பைபிள் படிச்சீங்கன்னா தெரியும். யோவான், பெருவெள்ளம், ஹானான் கதை, இதெல்லாம் நம்ம இந்து மதத்தினுடைய அந்த இது இருக்கு பாருங்க. ராமாயணம், மகாபாரதம், பகவத்கீதை எப்படிப்பட்ட ஒரு போலியான கதாபாத்திரங்கள், அதே மாதிரி அன்னைக்கு இருந்த பைபிள். இப்ப ஜீசஸ், அப்ப மோசேஸ். அந்த மோசே பழைய காலத்தில் ஏற்பாட்டிருந்த பிற்போக்கு தத்துவங்களை இந்த நாட்டிலே உருவாக்கி
ஒரு புதிய வரலாறை படைத்ததுதான் ஆரிய தத்துவம். எங்க ஜெர்மனியிலுடைய மார்க்ஸ் மில்லர் உருவாக்கின தத்துவம் ஆரிய தத்துவம். இந்த திராவிட தத்துவம் எப்படி வந்துச்சு? இந்த திராவிட தத்துவமும் பிரிட்டிஷ் ஏகாதிபத்தியனுடைய கைக்குள்ளி ராபர்ட் கால்டுவெல் எல்லாம் விழா நடத்துறாரு. ராபர்ட் கால்டுவெல் தமிழை வளர்த்தாரு, தமிழக அரசு விழா நடத்துது. புரட்சி பேசக்கூடிய அனைவர்கள் எல்லாம் விழா நடத்துறான். என்னடா நான் கேடு, யார் அவன் ராபர்ட் கால்டுவெல்? எதுக்காக இந்த நாட்டுக்கு வந்தாரு? இந்த நாட்டை தமிழ் வளர்க்க வந்தாரா? இல்ல. ஒரு மிஷனரி தன் மதத்தை பரப்புவதற்கு, கிறிஸ்துவத்தை பரப்புவதற்காக இந்த நாட்டிலே வந்தவன் இந்த நாட்டில் இருக்கக்கூடிய பக்கத்தில் இருக்கக்கூடிய மோதல்களை உருவாக்கி கொண்டு இந்த மொழியை கற்றுக்கொண்டு ஒரு ஆரிய திராவிட தத்துவத்தை உருவாக்கினார். அதான் இன்னைக்கு வரைக்கும் பாரு, யாராச்சும் ஏகாதிபத்தியத்தை பற்றி பேசுகிறார்களா? பெரியார் பேசினாரா ஏகாதிபத்திய எதிர்ப்பை? வெள்ளை ஏகாதிபத்திய காலகட்டத்திலே, சுதந்திர போராட்டத்திலே, பிரிட்டிஷ் எதிர்த்து போராடி கொண்டிருந்த காலகட்டத்திலே பெரியார் அவர்கள் என்ன பேசினார்? பார்ப்பன எதிர்த்து பேசினார். பிரிட்டிஷை ஆதரித்தார், ஏகாதிபத்தியங்களை ஆதரித்தார். ஆகவே ஆரிய இன கோட்பாட்டை எதிர்த்து திராவிட கோட்பாட்டை முன்வைத்தார். RSS உருவாக்கின வீர சவாக்கர், போர்வாக்கர், உபாதாயா போன்ற அந்த புத்தோக்கு கைகூலிகள் பிரிட்டிஷ் ஏகாதிபத்தியத்தை எதிர்த்து வீர சவாக்கர் உண்மையாகவே ஒரு காலத்தில் போராட்டம் செஞ்சார். அப்ப அவர் வீர சவாக்கரா இருந்தாரு. பிரிட்டிஷ் ஏகாதிபத்தியத்திடம் மன்னிப்பு கடிதம் எழுதி கொடுத்து அந்தமான் தீவிலிருந்து வெளியில வந்த சவாக்கர், நான் ஒருபோதும் பிரிட்டிஷ் எதிர்த்து பேச மாட்டேன் என்று சத்தியம் செய்துவிட்டு என்ன பேசினார்? அந்த மேக்ஸ் முல்லர், பிரெட்ரிக் மேக்ஸ் முல்லரால் உருவாக்கப்பட்ட அந்த ஆரிய கோட்பாட்டை உயர்த்தி பிடித்து கலாச்சார தேசியம், கலாச்சார புரட்சி, இந்துத்துவ அகண்ட பாரதம் என்று இன்றைக்கு பேசிக் கொண்டிருக்கிறார்கள். ஆக உண்மையான வரலாறு இந்த நாட்டை ஏகாதிபத்திய சக்திகள் ஆதிக்கம் செய்து சுரண்டிக் கொண்டிருந்ததை மூடி மறைத்து, பிரிட்டிஷ் ஏகாதிபத்தியம் மூடி மறைத்து இல்லாத ஒரு தத்துவத்தை, இல்லாத ஒரு கருத்தாக்கத்தை, ஆரிய கருத்தாக்கம், திராவிட கருத்தாக்கம் என்ற கருத்தாக்கத்தை உருவாக்கி நம்முடைய போராட்ட வரலாறுகளை, நம்முடைய உண்மையான வரலாறுகளை மூடி மறைத்து மக்களை பிரித்தாலும் சூழ்ச்சி செய்து கொண்டிருக்கிறார். அந்த அடிப்படையிலே தான் இன்றைக்கு சொல்கிறார்கள் திராவிட இயக்கங்கள், பெரியாரிய இயக்கங்கள், சில புரட்சிகர இயக்கங்களிலே சொல்லக்கூடிய நபர்கள் இயக்கங்கள் எல்லாம் பேசுகிறது. இன்றைக்கு இந்துத்துவம் தலைவிரித்து ஆடுகிறது. இந்துத்துவம் தலைவிரித்து ஆடிக்கொண்டிருக்கக்கூடிய இந்த சூழலிலே, மாட்டிறச்சியை காரணம் காட்டி அடித்துக் கொண்டிருக்கக்கூடிய சூழலிலே, மதவாத சக்திகள் வளர்ந்து கொண்டிருக்கக்கூடிய சூழலிலே, ஆரிய மேன்மையை எதிர்த்து, அந்த பார்ப்பன வாதத்தை எதிர்த்து ஆரிய கோட்பாடுக்கு ஒரே தீர்வு, ஒரே போர்வால், ஒரே கூர்வால் என்று திராவிடம் தான், அந்த திராவிட தத்துவம் தான் பார்ப்பனியத்திற்கு ஒரே தீர்வு என்று சொல்கிறார்கள். அது ஒருபோதும் ஆகாது. பார்ப்பனிய தத்துவத்தை எதிர்த்து திராவிட தத்துவத்தால் ஒருபோதும் வெல்ல முடியாது. இது இந்த நாட்டின் வரலாறு சோழர்களே, ஒருபோதும் வெல்ல முடியாது. ஆரிய தத்துவமும் திராவிட தத்துவமும் இரண்டும் கூர்வால் அல்ல. அது ஒண்ண கட்டியா, ரெண்டும் ஒண்ண. அது ஒண்ணுமே செய்யாது. அட்டக்கட்டி, அட்டக்கட்டி வச்சு பார்க்க நல்லா இருக்கும். என்ன செய்ய முடியும்? நம்ம இப்ப ஒரு படம் வந்துருக்கு பாகுபலி மாதிரி, பார்க்க பிரம்மாண்டமா இருக்குது, எல்லாம் செட்டு. அந்த மாதிரிதான் இருக்கு. இந்த ரெண்டு தத்துவமும் செட்டு மாதிரி வச்சுக்கிட்டு பார்க்கலாம், படிக்கலாம். இந்த ரெண்டு தத்துவத்தால் இந்த நாட்டில இந்துத்துவ பாசிசத்தை ஒழித்து கட்ட முடியாது சோழர்களே. திராவிட தத்துவம் தூக்கி எறிய வேண்டிய காலம். ஆக ஆரிய திராவிட கருத்தாக்கத்துக்கு மாற்றேன். என்ன தத்துவம்? மார்க்சியம். ஒரே தத்துவம் மார்க்சியம் தான். நீ மார்க்சிய தத்துவம் என்பது ஒரு புரட்சிகர தத்துவம். இந்த சமுதாயத்தை மாற்றக்கூடிய ஒரே உந்து சக்தி மார்க்சியம் தான். அத்தகைய மார்க்சிய தத்துவங்களை உயர்த்தி பிடிச்சு ஒரு பாட்டாளி ஆட்சியை, ஒரு பாட்டாளி தத்துவத்தை மக்கள் மத்தியிலே கொண்டு செல்கிற போதுதான் திராவிட ஆரிய கோட்பாடுகள் தூக்கி எறியப்பட முடியும். அத்தகைய திராவிட ஆரிய கோட்பாடுகளுக்கு ஒரே தத்துவம் நம்ம மார்க்சியம் தான். ஏன்னா மார்க்சியம் பொருள் முதல்வாதம், மதவாத
தத்துவத்தை நீங்க எண்ணெயும் தண்ணியும் கலந்தா என்ன ஆகும்? எண்ணெயும் தண்ணியும் கலந்தா என்ன ஆகும்? பலவலா கொலகலான்னு இருக்கும். ஒரு பக்கம் நாங்க மார்க்சியம் சொல்லலாம், இன்னொரு பக்கம் ஏகாதிபத்தியத்தை ஆதரிக்கக்கூடியவர்களை, ஏகாதிபத்தியத்தை அண்டி பிழைக்கக்கூடிய தத்துவத்தை ஒண்ணு ஒரே உரைகள் 2 வாரம் இருக்குமா? என்னைக்காவது இருக்குமா? இருக்காது. அது ஆபத்து. ஆக மார்க்சியத்தால் ஒரே சொல்றேன். ஆகவே இன்றைய சூழலில் உலகத்தினுடைய மிகப்பெரிய எதிரியாக இருக்கக்கூடிய உலக மக்களுடைய ஒடுக்கப்பட்ட நாடுகளுடைய 3ஆம் உலக நாடுகளுடைய ஒரே பிரதான எதிரியாக இருக்கக்கூடிய அமெரிக்க ஏகாதிபத்தியத்தினுடைய பிதாமகன் அந்த இனவரியன் ட்ரம்பினுடைய 3ஆம் உலக யுத்தத்தினுடைய தயாரிப்புகளுக்கு எதிராக, அத்தகைய கோர யுத்தத்திற்கு எதிராக உலகெங்கில் இருக்கக்கூடிய புரட்சிகர ஜனநாயக சக்திகளையும் இந்தியா போன்ற 3ஆம் உலக நாடுகளில் இருக்கக்கூடிய ஒடுக்கப்பட்ட நாடுகளையும் ஒரு அணிலே உயர்த்தி பிடித்து அந்த ட்ரம்பினுடைய இனவாத பாசிச ஒரு ஆட்சியை தூக்கி எறிவதற்கும், அந்த இனவெறி ட்ரம்பினுடைய அத்தகைய பிற்போக்கு வலதுசாரி ஆட்சிக்கு தோளோடு தோல் இருக்கக்கூடிய, அவருடைய காரை கழுவி குடிக்கக்கூடிய, அந்த உலக யுத்தத்தினுடைய ஊற்றுக்கண்ணாக இருக்கக்கூடிய அந்த போர் சக்கரத்திலே தன் காரை இணைத்துக் கொண்ட அமெரிக்காவுடைய கைகூலி மோடி அவருடைய ஆட்சியை எதிர்த்தும் இந்த நாட்டு மக்கள் ஓரணிந்து திரள்வது அவசியம் தோழர். அதே போல தேசியங்களுடைய உரிமையை வென்றெடுப்பதற்காக அனைத்து தேசங்களில் இருக்கக்கூடிய ஒடுக்கப்பட்ட பாட்டாளி மக்கள் ஒரணிந்து திரள்வது தவிர்க்க முடியாது இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்திலே நாம் மார்க்சிய மாவோவின் சிந்தனையின் அடிப்படையிலே ஒரு புரட்சிகர மார்க்சிய தத்துவத்தை உயர்த்தி பிடித்து 3ஆம் உலக பிற்போக்கு போரை தடுப்பதற்காக இந்த நாடு அமெரிக்காவுடைய புதிய காலனியாக மாறுவதை தடுப்பதற்காக நாட்டுடைய மக்கள் விவசாயிகளும் படுகொலைக்கும் தற்கொலைக்கு காரணமாக இருக்கக்கூடிய புதிய வேளாண் கொள்கைகளை எதிர்க்கும், தாராளமய தனியார் மய கொள்கையை எதிர்த்து ஒரு புரட்சிகர ஜனநாயக சக்திகளை உருவாக்குவதற்கும் மக்களை மாற்றி அமைப்பதற்கும் இந்த அரசுக்கு ஒரு பேரிடியை உருவாக்குவதற்கு ஒன்றுபடுவோம், ஒன்றுபட வேண்டும் என்று அந்த வாய்ப்பு நன்றி தெரிவிக்கிறேன். புரட்சி அரசு வணக்கம். அப்ப குழந்தை வச்சா தோழர்